வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா கையோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள வேதாத்திரிய அன்பர்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை ஆன்மா. ஆன்மா என்ற இந்த சிறப்பு சிந்தனை தலைப்பிலான சிறப்பு சிந்தனை உரையை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இந்த மன்றத்திலே, இந்த இடத்திலே இணைந்திருக்கின்ற அன்பர்களுக்கு அறிமுகம் ஏதும் தேவையில்லை. இருப்பினும் ஒரு சிறு அறிமுகம். பேராசிரியர் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக வேதாத்திரியத்திலே தன்னை முழுமையாக இணைத்து வேதாத்திரிய ஆன்மீக தொண்டுகளை புரிந்து வருவோர். ஐயா ஆன்மீகத்திலே ஆழமான ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொண்டு, குறிப்பாக வேதாத்திரியத்தை அடிப்படையாக வைத்து ஆழமான ஆன்மீக ஆய்வுகளில் நிகழ்த்தி பல புத்தகங்களை 9-10 புத்தகங்களை ஐயா வெளியிட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு ஐயா எழுதிய புத்தகங்களிலே அண்மையிலே வந்த ஒரு நூல் ஆன்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனைகள். அந்த நூலின் அடிப்படையிலே ஐயா கடந்த பல கிழமைகளாக, மாதங்களாக ஆன்மா என்ற தலைப்பிலே இந்த மன்றத்திலே தொடர் சிந்தனை உரை நிகழ்த்தி வருகின்றார்கள். கடந்த வாரம் பாகம் 12 இடம்பெற்றது. கடந்த 2 நிகழ்ச்சிகளிலே இறப்புக்கு முன்பும் பிறப்புக்கு பின்பும் ஆன்மாவின் நிலை பற்றி, உயிரின் நிலை பற்றி ஐயா சிந்தனைகளை வழங்கி வருகின்றார்கள். கடந்த வாரம் கடந்த சிந்தனை உரையிலே ஒரு சஸ்பென்ஸுடன் விட்டு சென்றார். இந்த இறப்பின் பின்பு ஆன்மா எங்கே செல்லுகின்றது என்ற அந்த கேள்விக்கான பதிலை புதிராகவே வைத்து நிறைவு செய்தார். இன்று பாகம் 13 சிந்தனை உரையை ஐயா வழங்கவிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா கையோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 13ஆம் பாகத்தில் இன்றைக்கு ஜீவாத்மாவின் முடிவு எப்படி நிகழ்கிறது என்ற ரகசியத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குழந்தைகள் பிறந்த பிறகும்
பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் முடிகின்ற போது இவர்களுக்குள் இதுகாலம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த ஆத்மாவின் நிலை என்ன, முடிவு என்ன என்பதை பற்றிய கருத்துக்களை தான் இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த கேள்விக்குரிய தெளிவான விளக்கத்தை நாம் பெற்றுவிட்டால் ஆத்மாவை பற்றிய அனைத்து குழப்பங்களும் நீங்கிவிடும். இந்த உடல் இறக்கின்ற போது இந்த ஆத்மா உடலை விட்டு வெளியே வரும். இந்த இறப்பு என்பது மிக நுட்பமான ஒரு இயற்கையின் செயல்பாடுதான். கடன்முறை பேசும், என உரை நாவும், உணர்வு விழுந்து கை கொண்டு மொழிந்து, இப்படி எல்லாம் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். பேச்சு வராது, பார்வை மங்கி போகும், காதுகள் சரியாக கேட்காது, புலன்கள் அடங்கிக் கொண்டே வந்து பிறகு சுவாசம் நின்று உயிர் பிரியும். பிறகு மூளையில உள்ள இயக்கங்கள் குறைந்து போகின்ற போதுதான் பிரெயின் டெத். அதன் பிறகு அது உயிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதனால் இதைத்தான் மருத்துவத்துறை இறப்பு என்பது ஏற்றுக்கொள்கிறது. இதன் பிறகு இந்த ஆத்மா அந்த உடலை விட்டு வெளியேறும். அப்ப வெளியேறுகின்ற போது அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன, அதனுடைய பின் விளைவுகள் என்ன? இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதை வலுப்பெருந்தை சொல்வார். குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்து ஆற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. இந்த உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் என்ன தொடர்பு என்றால், இந்த பூச்சி இனங்கள், புல்லினங்கள், அது இப்போ ஒரு புழுவிலிருந்து தானே பூச்சி வெளிப்படுகிறது. 3 அறிவாக புழுக்களிலே சில வகை என்ன செய்கிறது, தன்னை சுற்றி ஒரு கூடு அமைத்துக் கொள்கிறது. அந்த கூட்டிலே ஒரு அரித்துவல் நிலையில இருந்து சில நாட்களில் எடை குறைந்து சிறகுகள் முளைக்க தான் கட்டிய கூட்டை உடைத்து கொண்டே அது பூச்சி வெளியுலக சுவாசத்தை பெற்றுவிடுகிறது. இதே போலத்தான் தந்தை தாய் ஈரு உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வருகிறோம். அப்போ தாய் தந்தையின் ஆற்றல் எது ஒரு கருவாக மாற்றம் பெறுகிறது என்றால், 2 உடல்களின் ஆத்மாவின் ஒரு ஜிராஸ்காப்பி, ஒரு நகல் தான் உயிர் மூலமாக பயணித்து தாயின் கருப்பையிலே அது காந்த உடலாக, காரண உடலாக ஆத்மாதான் முதலில் உருவாகும். தாய் தந்தையின் ஆத்மாக்கள் இணைந்து ஒரு புதிய ஆத்மாவாக உருவாகும். இந்த ஆத்மாதான் அதில் உள்ள பதிவுகளுக்கு தக்கவாறு உருவ அமைப்பு, குணங்கள், அறிவு திறம், உடல் நலம், வலிவு என்று எல்லா சம்பத்துக்களையும் உருவாக்கி கொள்ளும். அப்படி வளர்ச்சி பெற்று உயிருடலாகி பிறகு பருவுடலாகி 9 மாதம் முடிந்த பிறகு உலகத்தில் பிரசவமாகிறது. அப்ப ஆத்மாதான் இந்த உடலை கட்டி கொள்கிறது. எப்படி ஒரு புழு தன்னை சுற்றி ஒரு கூட்டை அமைத்து கொண்டு பூச்சியாக மாற்றம் பெற்றதோ, அதே போல தாயின் கருப்பைக்குள் உருவான இந்த புதிய ஆத்மா அதன் பதிவுகளுக்கு ஏற்றவாறு உடலை கட்டிக்கொள்கிறது. பிறகு பிரசவம் என்ற வெளி உலகத்திற்கு
அறிமுகமாகி வாழ்ந்து பெற்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் கடந்து முடிகின்ற காலகட்டத்தில் நேரத்தில் இந்த உடலை விட்டு அது பறந்து விடுகிறது. எனவே குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்து ஆற்றே. கூட்டை விட்டு தான் கட்டிய கூட்டை விட்டு உடைத்து கொண்டு வெளியே பறந்து போனதே ஒரு புள்ளினம். அதுபோல் இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள நட்பு. தான் கட்டிய உடலை விட்டு விட்டு ஆத்மா பறந்து விடுகிறது என்று வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமான ஒரு குரட்பாவிலே இந்த ஆத்மாவுடைய வெளிப்பாடு எப்படி நிகழ்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்வார். உடல் எனும் கூடு வீழ்ந்திடும் முன்னே அவனுடன் கூடுதல் ஆனந்தம், உயிர் எனும் காற்று ஓடிடும் முன்னே தத்துவ காற்றே பேரின்பம் என்று ஒரு திரைப்பாடலில் 4 வரிகள். உடல் எனும் கூடு வீழ்ந்திடும் முன்னே அவனுடன் கூடுதல் ஆனந்தம். உடல் விட்ட பிறகு இறைவனை அறிய முடியுமா? செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல் என்றே வள்ளல் பெருமான். அப்ப வாழ்கின்ற காலத்திலேதான் இந்த ஆத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைய முடியுமே தவிர இறந்த பிறகு அல்ல. எனவே இந்த உயிர் எனும் காற்று ஓடிடும் முன்னே தத்துவ காற்றே பேரின்பம். தத்துவம் என்பது என்ன? தத்துவம் அசி. அதுவேதான் எல்லாமாக மாற்றம் பெற்றிருக்கிறது என்ற அத்வைத கோட்பாடு. இதை வாழ்கின்ற காலத்திலேயே பக்குவமாகி அனுபவப்பட்டு இறைவனோடு ஒன்றி விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த ஆத்மா எங்கே போக முடியும்? அதை மீண்டும் ஒரு உடல் எடுக்க முடியுமா? என் உடலிலிருந்து வெளிப்பட்டு போன ஒரு ஆத்மா மீண்டும் ஒரு உடலை தேட முடியுமா? திரும்பி வந்தா தானே அடைய முடியும். இப்போ இறப்பு நிகழ்கின்ற போது தாத்தா எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்ட மானத்தை தானே காட்டுறோம். அப்ப மேலே போன ஒன்று மீண்டும் ஒரு உடலுக்குள் வருமா? மறுபிறப்பு எடுக்க முடியுமா? எனவே இது ஒரு கற்பனை கதை என்பதெல்லாம் சென்ற வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? வெளியே போன ஆத்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகட்டுமே, எனக்கு அப்பா வேணும் தாத்தா வேணும்னு கேட்டா திரும்ப கிடைக்குமா? ஒப்பாரிவை தழுவதனாலே பின்ன மீண்டும் எழுந்து விடுமா? சாத்தியம் இல்லை. எப்படி கறந்த பால் மடி புக முடியாதோ, கடைந்த வெண்ணெய் மீண்டும் மோர் புக முடியாதோ, உடைந்த சங்கின் ஓசை உட்புக முடியாதோ, உதிர்ந்த பூ இலை காய்கள் மீண்டும் மரம் போய் ஒட்ட முடியாதோ, அதே போல் இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. சித்தருடைய பாடல். கறந்த பால் மடி புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசை உயிர்கள் மீண்டும் உட்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே என்று சத்தியம் செய்கிறார் அந்த சித்தர். எப்படி ஒரு ஹைட்ரோஜன் பலூன் கை நழுவி விட்டால் மீண்டும் அதை பற்ற முடியாதோ, அது திரும்ப பூமிக்கு வருவதில்லையோ, அதே போல் உடலை விட்டு வெளிப்பட்ட ஆத்மா மீண்டும் இங்கே நிற்காது, மீண்டும் உடலை சேராது. இதை டாக்டர் புரூஸ் ஹெரால்ட் லிப்டன் என்ற ஒரு விஞ்ஞானி, உயிரியல் விஞ்ஞானி, அவருடைய ஒரு அற்புதமான நூல் பயாலஜி ஆஃப் பிலீஃப், அன்லீசிங் தி பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ், மேட்டர் அண்ட் மிராக்கிள்ஸ் என்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம்.
அதுல என்ன சொல்றாரு? இந்த ஆன்மாவுக்கு 2 வாழ்க்கை உண்டு என்கிறார். இந்த ஆன்மாவுக்கு 2 வாழ்க்கை உண்டு. என்ன? ஒன்று சந்ததி தொடராக உடல் மூலம் வாழ்வது. ஒன்று சந்ததி தொடராக தாய், தந்தை, குழந்தை, பேர குழந்தை, இப்படி தொடர்ந்து போய்கொண்டு இருக்கக்கூடிய சந்ததிகள். இன்னொன்று இறந்த பிறகு காந்த அலைகளாக பூமியின் காந்த களத்தோடு கலந்து வாழ்கின்ற மக்களின் மூளையில் தோன்றுகின்ற எண்ணங்களோடு தனது உணர்வுகளையும் இணைத்து மக்களை செயல்பட வைப்பது, தூண்டுவது. சாமிஜி சொல்லுவாங்க, இந்த பூமியின் காந்த களம் என்பதே வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் அனுபவ தொகுப்பு. இந்த பூமியின் காந்த களம் என்பதே வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் அனுபவ தொகுப்பு. எல்லாம் இங்கத்தான் இருக்கும். இதுல என்ன சிக்கல்? சினம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரண காரியத்தை கண்டெடுக்கிறோம். சரி, சினம் தோன்றிய அடுத்த வினாடி அவருடைய இன்டென்சிட்டி, அவருடைய வேகம் அதிகரித்து அது ஆத்திரமாக மாறுகிறதே, இதுக்கு யார் காரணம் என்றால், எப்படி தொலைக்காட்சி வானொலி பெட்டிகளிலே நாம் குறிப்பிட்ட அலைவரிசையை டியூன் செய்கின்ற போது இந்த வான்காந்தத்தில் இருந்து நம்முடைய தொலைக்காட்சிக்கு அந்த நிகழ்வு ஈர்க்கப்படுகிறதோ, அதே போல எந்த குணங்களில் நாம் டியூன் ஆகிறோமோ அந்த குணங்கள் இந்த பூமியின் காந்த களத்தில இருந்து நம்மோடு இணையும். அப்ப தோன்றிய கோபம் என்பது சிறிதுதான் என்றாலும் அதற்கு ஆட்பட்ட பிறகு அது நம்மை ஆக்கிரமித்து விடுகிறது, ஆத்திரமாக வெளிப்பட்டு விடுகிறது. என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நிதானமே இருக்காது. இது காரணம் இந்த பூமியில் இருக்கின்ற வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் அனுபவ தொகுப்பு, அனுபவ களம். இதை தூய்மை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்கின்ற காலத்திலேயே மனிதர்கள் தன்னுடைய வினை பதிவுகளுக்கு தகுந்தவாறு வாழ்ந்து நிறைவு பெற்றுவிட வேண்டும். அந்த நிறைவு இல்லாத காரணத்தினால்தான் ஆத்மாக்கள் இங்கே தங்குகின்றன. இப்போ என்னெல்லாம் நாம் நிறைவு பெற வேண்டும்? உடல் ரீதியான சுகங்கள், மன ரீதியான இன்பங்கள், பொருள் ரீதியான வளங்கள். உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி. இந்த 3க்கு மேலாக நாம் நிறைவாக வாழ்ந்து விட்டோம், மேற்கொண்டு இங்க ஒன்றும் இல்லை துய்ப்பதற்கு என்ற ஒரு நிறைவு, அது எப்படி கிடைக்கும்? அதுக்கு பேரு ஆத்ம நிறைவு. இந்த ஆத்ம நிறைவை பெறக்கூடிய வழி என்ன? ஆத்மார்த்தமான வாழ்க்கை. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுக்கொன்று உள்ள தொடர்பை புரிந்து கொண்டு இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு ஒன்றி பழக்கப்பட்ட வாழ்க்கை. தினசரி தவத்தின் மூலமாக தன் மூலத்தோடு ஒன்றி பழக வேண்டும். அதனால்தான் தவமே வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்றார் வள்ளுவ பெருந்தகை. வேண்டிய எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவமும் தவம் உடையார்க்கேயாம் என்றெல்லாம் 10 குறட்பாக்களை தந்திருக்கிறாரு. அப்போ தவம் என்பது என்ன? ஏதோ புதிய உலகத்திற்கு போவது அல்ல. நம்முடைய பதிவுகளை கடந்து போவதுதான். ஆத்மா போர்த்தி கொண்ட அனுபவங்கள்.
இதை கடந்து ஆத்மாவாகவே பரமாத்மாவோடு இணைகின்ற ஒரு நிலை. இதுதான் தவம். எல்லாம் மற என இழந்த நலம். அந்த தவத்தின் மூலமாக தினசரி ஒன்றி பழகிவிட்டால் ஆத்மா நிறைவு பெற்று விடுகிறது. அப்ப உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி வந்து விடுகிறது. ஆத்ம நிலை வந்து விட்டால் அடுத்து என்ன கேட்கும்? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உடலை சுமந்து கொண்டு இருப்பது என்ற உணர்வு வரும். இந்த உடலே ஆத்மாவுக்கு ஒரு சுமையாக தோன்றும். என்ன இருக்கு இந்த உலகத்துல, வாழ்க்கையில? லைஃப் இஸ் நத்திங். வந்தோம், இருந்தோம், உணர்ந்தோம், கலந்தோம். துன்பத்தை தவிர்த்து, இன்பத்தை துய்த்து, அமைதி லயித்து, பேரின்பத்தில் தலைக்கின்ற வாழ்க்கை. அதிலிருந்து விலகாத ஒரு நிறைவு தானே ஆத்ம விடுதலை. அந்த ஆத்ம விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு என்ன? உடலை விட்டு பிரிவதுதான். குழம்பை தனித்தொழிய புல் பறந்தாற்று. அந்த கூட்டை உடைத்து கொண்டு பூச்சி பறக்கிறத, அது சுகத்தை நோக்கித்தானே பறக்குது, இல்லையா? இந்த புழு வாழ்க்கை வேண்டாம், ஒரு சுதந்திரமாக பறந்து போகக்கூடிய வாழ்க்கை வேண்டும் என்று தான் கட்டி கொண்ட கூட்டை உடைத்துவிட்டு சுகமாகத்தானே பறக்குது. அதே போலத்தான் இந்த ஆத்மாவும் தான் கட்டி கொண்ட உடலை உடைத்துவிட்டு சுகமாக பறந்து போயிடும். தன் பேரின்பத்தை நோக்கி பறந்து போயிடும். எனவே ஐயோ போறனே என்ற தவிப்பு இருக்காது. சாவு என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. யார் இறைப்பை கண்டு அஞ்சுவார்கள்? யார் நிறைவாக வாழவில்லையோ அவர்களை இறைப்பை கண்டு அஞ்சுவார்கள். யார் நிறைவாக வாழ்ந்து விட்டார்களோ அவர்கள் வரவேற்பார்கள். அவர்கள் இந்த முடிவை வரவேற்பார்கள். மகிழ்ச்சி எத்தனையோ நான் சொல்லுவார், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உடம்பை சுமந்துட்டு இருக்கிறது? இந்த ஆன்மீக கடமை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு. அதே போல பைபிள்ல இயேசுபிரான் சொல்லுவார், அறிவற்ற சந்ததியே, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உங்களோட இருப்பேன்? அப்ப ஞானம் பெற்றவர்களுக்கு, ஞானம் பெற்ற ஆத்மாவுக்கு இந்த உடலே ஒரு சுமை. இதை விட்டு பிரிவதுதான் அதனுடைய விடுதலை, ஆத்ம விடுதலை. அப்படி இந்த பூமிக்கு நன்றி சொல்லி புறப்பட வேண்டும். ஐயோ போறனேன்னு தவிச்சுக்கிட்டு போகக்கூடாது. இந்த உடல் வாழ்ந்த காலம் வரைக்கும் இதற்கு தேவையான அனைத்து வளங்களையும் சுகங்களையும் தந்து பராமரித்தது இந்த பூமி, இந்த உலக மக்கள். எனவே இந்த பூமிக்கு, இயற்கை வளங்களுக்கு, மனிதர்களுக்கு நன்றி சொல்லி ஹாய் வாழ்வளமுடன் அப்படின்னு மகிழ்வோடு பிரிந்து போக வேண்டும். பூமிக்கு நன்றி சொல்லி புறப்பட வேண்டும். இதுல இப்ப உடலை விட்டு வெளியே வருகிறது. இது எந்தெந்த இடங்களிலே நிலை கொள்ளும் என்பதை சித்தர் பெருமக்கள் 4 நிலைகளாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம் என்று 4 நிலைகளை சொல்றாங்க. ஏன் இந்த 4 நிலைகள்? ஒன்று எர்த்பவுண்ட் சோல், இந்த பூமி சார்ந்திருக்கின்ற, இந்த பூமியின் காந்த களத்திலே அனுபவங்களாக மிதந்து கொண்டிருக்கின்றனவே எண்ணற்ற ஆத்மாக்கள். இவை எல்லாமே எடை கூடிய ஆத்மாக்கள். இப்ப எப்படி அந்த பலூன் உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்களேன். கார்பன் டை ஆக்சைடு ஊதினா அது கீழ் நோக்கியே போகும், மேல் நோக்கி போக முடியாது.
அது ஹைட்ரோஜன் காற்று நிரப்பி விட்டால் அது கீழ் நோக்கி போகுமா? மேல் நோக்கியே போய் முடிந்து போகும், திரும்ப வராது. இதே போல இந்த ஆத்மா என்ற ஒரு காந்த களம், இதுல எண்ணற்ற அனுபவங்கள் இருக்கும், பதிவுகள் இருக்கும். இவற்றெல்லாம் வாழ்கின்ற காலத்திலே நிறை பெற்று விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் இருக்காது, ஈர்ப்பு இருக்காது, வாழ்க்கையுடைய பந்தம் இருக்காது. பந்தம், பற்று, பாசம் இதெல்லாம் இருக்காது. அப்போ எடை குறைந்த ஆத்மா பூமிக்குள்ள நிக்குமா? முடியாது. அப்போ இந்த ஆத்மாவின் நிலைகள் எல்லாமே எடைகளை பொறுத்தவை. என்ன எடை? அனுபவங்களின் பதிவுகளின் தாக்கத்தில் மூழ்கிய நிலை. எந்த அளவுக்கு விடுதலை பெறுகின்றோமோ, விடுபட்டு நிற்கின்றோமோ, அந்த அளவுக்கு அதனுடைய உயரம் போகும். அப்ப அடிப்படையில் இந்த புலன் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம், இந்த பூமி சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம், சந்ததிகளே சாஸ்வதம். பேர குழந்தை, கொள்ளு பேர குழந்தை, அவனை பார்க்கணும், அவனுடைய கல்யாணத்தை பார்க்கணும் என்று ஆசைகளை விரித்து கொண்டே போகின்ற நிலை, ஐயோ சாவா என்று பயப்படுகின்ற நிலை, இவை எல்லாமே சாலோக்கியம், எர்த்பவுண்ட் சோல், இந்த பூமிக்குள்ளேயே நின்று போகும். எப்படி பூமியை சுற்றி வருகிறதோ சேட்டலைட், அது போல இதெல்லாம் சேட்டலைட் ஆத்மாக்கள், இந்த பூமிக்குள்ளேயே அடங்கியிருக்கின்ற சேட்டலைட் ஆத்மாக்கள். கொஞ்சம் பக்குவமாக விட்டோம் வச்சுங்களேன், என்ன வாழ்க்கை ஏதோ ஓகே ரைட் என்று பக்குவமாகின்ற போது இந்த பூமியின் காந்த களத்தை விட்டு மேலே உயர்ந்து விடும். அப்ப பூமி எங்கே மேய்ந்து கொண்டிருக்கிறது? சூரியனின் காந்த களத்தில். அப்ப பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஆட்படாமல் பதிவுகளை குறைத்து கொண்ட ஆத்மா, உடல் சார்ந்த வாழ்க்கையிலே நிறை பெற்றுவிட்ட ஆத்மா, ஆனால் பரம்பொருள் பற்றிய அனுபவம் இல்லாத ஆத்மா, இது என்ன ஆகுது? இந்த பூமியை விட்டு சூரிய காந்த களத்திலே போய்விடுகிறது. அப்ப சாமீபியம், பூமிக்கு அருகில் சூரியனுடைய காந்த களத்தில், அது சாமீபியம். இன்னும் தெளிவுபெறுகின்ற போது, தவத்தில் ஓரளவுக்காவது தேர்ச்சி பெற்ற நிலையில இருக்கின்ற போது, இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் இருக்கின்ற போது, அது இன்னும் உயர்ந்து சாரூபியம், ரூபங்கள், தோற்றங்கள், எண்ணற்ற தோற்றங்கள் எல்லாம் எங்கே உள்ளன? இந்த உலகம் என்ற பிரபஞ்சம், பிரம்மலோகம், யூனிவர்ஸ், இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப சாரூபிய நிலை என்பது இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து போகக்கூடிய நிலை. பூமியின் சூரியனுடைய குடும்பத்தை, காந்த களத்தை கடந்து பிரபஞ்சத்தோடு ஒன்றிய நிலை சாரூபியம். இதையும் கடந்த உச்ச நிலை, அதற்கு மேல் போறது இடம் கிடையாது. சாயுச்ச நிலை, சுத்தவெளியோடு கலந்த நிலை. இப்போ ஞானிகளுடைய ஆத்மா எங்கே இருக்கும்? எல்லா வேதங்களும், உபனிஷத்துக்களும், திருக்குறள், திருக்குரான், பைபிள், வேதாத்திரியம், இப்படி எந்த மகானுடைய தத்துவத்தை நாம் சிந்தித்தாலும் அதுக்குரிய அசல் பொருள் இதுதான் என்று விளங்க வைக்கிறார்களே, அப்படி என்றால் அவர் என்ன பூமியில் இருப்பார்களா? இல்ல சூரிய குடும்பத்தில் இருப்பார்களா? இல்ல பிரபஞ்சத்தில் இருப்பார்களா? அப்படி என்றால் அவங்க மகா சம்மதி அடைந்தார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இறைவனோடு கலந்து விட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி கலந்திருந்தால் அவருடைய தத்துவம் நமக்கு எப்படி கிடைக்கும்?
என்றால், இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருப்பதனால் ஆத்மாவை பற்றி எந்த கோணத்திலும் விலக்கி சொல்ல முடியும். இதெல்லாம் இல்லாத காலத்துலதான் எதையோ சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு சேட்டலைட் பூமியிலிருந்து போகுது. சேட்டலைட் தனியா போக முடியுமா? அதுக்கு ஒரு என்ன சொல்லுவோம், விண்கலம். அதை ஏவுவதற்கு ஒரு விண்கோள், லான்ச்சிங் வெஹிக்கிள் சொல்றோம். இந்த லான்ச்சிங் வெஹிக்கிள் என்ன செய்யுது? எரிபொருள் பயங்கரமான நெருப்பை கக்கி கொண்டு மேல போகுது. அதுல 3-4 லேயர் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு எரிபொருள் டேங்க் காலியாகி விட்டால் அது சுமந்துகிட்டு போறது வேகத்தை குறைக்கும். அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு எரிபொருள் டேங்க் காலியாகி விட்டால் அது தானே கண்டுபிடிக்கிறது. அடுத்த எரிபொருள் டேங்க் எரியும். இப்படி இந்த விண்கலத்தை கொண்டு சேர்க்கின்ற வரைக்கும் அந்த எரிபொருள் இருந்தா தான் அந்த ஆர்பிட் வரைக்கும் போய் சேர முடியும் இல்லையா? இதே போலத்தான் ஞானிகளுடைய ஆத்மா வெளிப்படுகின்ற போது 1 to 40 சைக்கிள்ஸ் ஆத்மா. இந்த 1 to 40ல 14 to 40 தான் எல்லா அனுபவங்களும் இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்க? இந்த பூமி விட்டு போகின்ற போது இந்த அனுபவங்கள், தத்துவங்கள் எல்லாம் இங்க ஒவ்வொரு லேயரை கழட்டி விட்டுட்டு மைய கூறாகிய சுத்த வெளியின் பின்னமாகிய, எப்படி இறைத்துகள் முதல் நமக்குள் வரைக்கும் கலங்கப்படாத ஒரு துகள் இருக்கிறதே, அதுல எந்த பதிவும் கிடையாது. இந்த தூய்மையான ஆத்மா தூய்மையான பரம்பொருளோடு இணைந்துவிடும். இதுதான் மகானுடைய ஆத்மா வெளிப்படக்கூடிய நிலை. அதனால்தான் அவருடைய தத்துவங்கள் இந்த பூமியின் காந்த களத்திலே நிலைத்துவிடும். யார் சிந்தித்தாலும் அதற்குரிய கருத்தை நமக்கு வெளிப்படுத்திவிடும். இப்படி ஆத்மாவுடைய நிலைகளை பொறுத்து அது ஒவ்வொரு நிலைக்காக போகிறது. இப்ப முதலாவது வகை என்பது முழுமை பெற்ற நிலை, சாவிச்ச நிலை. நிறைவாக வாழ்ந்து இது போதும் என்று தானாகவே நிறைவு கொள்கின்ற ஆத்ம பக்குவம். மகான்கள் தங்களுடைய முடிவு நேரத்தை கூட சொல்வார்கள். சிலர் சொல்லாமையும் போதும் என்று நிலைப்படுவார்கள். மகரிஷியுடைய மறைவு கூட பாத்தீங்கன்னா, ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் ஒரு ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் போதும் இந்த வாழ்க்கை என்று அவர் எடுத்த முடிவு. அதுக்கு முன்பு வரைக்கும் இந்த சமூகத்திற்கு தன்னை அர்ப்பணித்த பணி, அதற்காகவே வாழ்ந்தவர்கள். அப்போ ஏன் அந்த பிரிவு நிகழ்ந்தது என்றால், இந்த கருத்துக்களை ஏற்று பின்பற்றக்கூடிய அளவுக்கு சமுதாயத்துல ரிசெப்டிவிட்டி இல்லை. இது ஒரு நாள் மலரும். அது வரைக்கும் உடல் காத்துட்டு இருக்க முடியுமா? பௌதிக உடல் அதற்குரிய தளர்ச்சி, முதிர்ச்சி எல்லாம் இருக்கும். அப்போ இந்த 70 வயதுக்கு பிறகு வாழ்க்கை என்பது அவ்வளவு சுகமான வாழ்க்கை அல்ல. உடல் நோய், தளர்ச்சி, சோர்வு, இப்படி பல பிரச்சனைகள். எனவே உடல் நலமாக இருக்கின்ற போதே வாழ்க்கை நிறைவு பெறுவதுதான் சுகமான வாழ்க்கை. மகிழ்ச்சி வாழ்ந்த காலத்திலே பல தடவை சொல்லியிருக்காங்க, 70 வயது தான் ஒரு போதுமான ஆயுள். அதற்கு மேல் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு அடுத்தவளை சார்ந்தே வாழ வேண்டிய வாழ்க்கையாக இருக்கும். அது எதுக்கு அந்த வாழ்க்கை அப்படிம்பார். அப்போ நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர சுமையாக இருக்கக்கூடாது. இது ஒரு அடிப்படை தத்துவம், ஒரு ஜீவனுடைய அடிப்படை தத்துவம். கொடுக்கின்ற நிலையில இருக்க வேண்டுமே தவிர வாங்குகின்ற நிலையில இருக்கக்கூடாது. அப்ப 70 வயது தான் அதற்கு உரிய எல்லைக்கோடு என்று மகர்ஷி சொல்வார்கள். இந்த ஆத்ம பக்குவம்
இது எங்க காட்டுறாங்க தெரியுங்களா? ராமாயணத்துல மிக அற்புதமான தத்துவங்கள் எல்லாம் இருக்குங்க. அந்த நிறைவு வருகின்ற போது துர்வாசர் வருவார். வந்து உடைய வினை பதிவுகள் எல்லாம் கெடுத்துட்டு உங்களுடைய அவதாரத்தை நிறைவு செய்து கொள் அப்படின்னு சொல்லி ராமனுடைய பதிவுகள் எல்லாம் வினை துர்வாசர் இடத்துல அர்ப்பணித்து, துர்வாசர்னு சொன்னா துர்வாசர், அதாவது வாசம் செய்வது இந்த உடல். துர்வாசர் என்று சொன்னால் பிரபஞ்ச அறிவுன்னு அர்த்தம். இப்ப பிரபஞ்சத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு இந்த உடலை நீத்து விடுகின்றார். எப்படி? சரையு நதியில போறாங்க ராமன், பரதன், சத்ருக்னன், இலக்கம் முதலே போயிட்டான்ல. அப்போ ராம பக்தர்கள் இப்படி எல்லாருமே அவனை போய் சரையு நதியில் இறங்கி தங்களை முடித்துக் கொள்கிறார்கள். இது தற்கொலையா? இன்றைய அரசியல் சாசனத்தின்படி இது தற்கொலை. ஆனால் ஆன்மீக சாசனத்தின்படி இது ஒரு நிறைவான பிரிவு. இந்த உடலை விட்டு ஆத்மா பிரிகின்ற நிலை. இப்படி வாழ்கின்ற காலத்திலேயே ஒரு நிறைவு பெற்று விட்டால் சிக்கல் இருக்காது. மீண்டும் இன்னொரு உடலோடு இணைய வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்காது. எனவே இது தற்கொலை அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தர்மத்தின்படி வாழ்ந்து போகின்ற காலத்தில் தவிப்பின்றி ஆத்மாவை நிறைவாக விடுவிக்க வேண்டும் என்பதே ராமாயணம் காட்டிய மானுட தர்மம். சரி, இது மாதிரி யாரா போக முடியுமா? இன்னைக்கு சொல்லுங்க. இன்றைக்கு வாழ்கின்ற யாராவது இது போல தற்கொலை வேற, அது விரக்தியோ வெறுப்போ அப்படி பண்ணிடுறாங்க. ஆனா வாழ்ந்தது போதும் என்று யாராவது இது போன்ற போக முடிகிறதா? காரணம் என்ன என்றால் அந்த அளவுக்கு நாம் இறைநிலையோடு ஒன்றி பழகுவது இல்லை. ஏதோ ஒரு கடமைகளை வைத்துக் கொண்டு உட்கார்ந்துருக்கிறோம். யார் ஒருவன் மரண தருவாயில் என்னையே நினைக்கிறானோ அத்திவ்ய புருஷன் பரமாத்மாவாகிய என்னையே வந்து அடைகிறான் என்கிறது கீதை. உன்னுடைய நாவு அல்லாவை நினைவு கூறுவதில் பசுமையாக இருக்கின்ற போதே இந்த உலகத்தை விட்டு செல்வாயாக என்று அறிவுரை சொன்ன நபிகள் அவர் என்ன பிரார்த்தனை செய்கிறார் என்றால், அல்லாவே வாழ்வு எனக்கு சிறந்ததாக இருக்கும் வரைக்கும் என்னை வாழச் செய்வாயாக, மரணம்தான் சிறந்தது என்றாகும் போது என்னை மரணிக்க செய்வாயாக. என்ன அர்த்தம்? நல்லா சுகமா இருக்கும் போது போய் சேர்ந்துடணும். ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு ஐசியூல படுத்துக்கிட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஆஸ்பத்திரி கொடுத்துட்டு குழந்தைகளை பழையபடி வறுமையில விட்டுட்டு போவதல்ல வாழ்க்கை. ஏற்றுக்கொள்வது வாழ்க்கை. இப்படி ஆத்மா இப்படிப்பட்ட சிறப்பை பெற வாழ்க்கை பற்றிய தெளிந்த அறிவை, அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அனுபவங்களில் உடல் சார்ந்த புலன் சார்ந்த வாழ்க்கையில் நிறைய பெற்றிருக்க வேண்டும். பந்தம் பற்று பாசங்களிலிருந்து மனதளவில் விடுதலை பெற்றிருக்க வேண்டும். எப்படி? நீற்றார் பெருமை என்கிறார் வள்ளுவர். நீற்றார் பெருமை. சில தமிழ் திருக்குறள் விளக்கங்கள் எழுதுறான் பாருங்க, நீத்தார் பெருமைன்னு போட்டிருப்பாங்க. நீத்தார் வேற, நீற்றார் வேற. நீத்தார் என்றா செத்து போனவங்க. உயிர் நீத்தார் சொல்றோம் இல்லையா? செத்து போனவங்க. நீத்தார் பெருமையா சொல்ல முடியும்? நீற்றார் என்றா செத்து போனவங்க அல்ல, பந்தம் பற்று பாசம் என்ற அவற்றை கடந்த நிலையிலே விட்டு விட்டவர்கள், துறந்து விட்டவர்கள் நீற்றார் பெருமை. வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், எதிலேயும் எந்த பந்தத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். விடுதலை பெற்ற நிலையிலே பக்குவப்பட்ட ஆத்மாக்கள் அர்த்தம் நீற்றார் பெருமை. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெருங்கிற்று உலகம் சொல்றாருல்ல, சேர்த்து போனவர் அவரு. எனவே நீத்தார் அல்ல, நீற்றார். எப்படி? இப்போ ஒரு பசுமாட்டு சாணம் எப்படி இருக்குங்க?
நார் நார பின்னி பிணைந்திருக்கும். அது பிரிச்செடுக்க முடியுமா? அதே சாணத்தை நெருப்பில் இட்டு பொசுக்கி விட்டால் அது சாம்பல் ஆயிடுது. ஒரு காத்து அடிச்சதுன்னா சாம்பல் எங்க போய் தேடுவது? எல்லாம் காற்றோட காற்றாக மண்ணோட மண்ணாக போய் சேர்ந்துடும். அப்ப தனக்கென்று ஒரு வடிவம் இல்லாமல், தனித்துவம் இல்லாமல் காற்றோடு காற்றாக மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறதே, அது போல பற்றற்ற நிலையடைந்த மனிதர்களை நீற்றார். ஆனால் தான் திருநீருன்னு சொல்றோம் இல்லையா, மாட்டின் சாணம் தானே, அது தாமரையிலோடு சேர்த்து வைத்து இதை பக்குவப்படுத்தி திருநீர் என்று கொடுக்குறாங்க. அப்ப நீற்று போனது அது திருநீரு. எதுக்கு திருநீர் வைக்கிறோம்? பட்டை போடுறதுக்கா? இல்ல அடுத்தவங்களை பெரிய நான் சைவ சித்தாந்தின்னு காட்டிட்டு ஏமாத்தவா? அதுக்காக இல்ல. காலையில் திருநீர் அணிகின்ற போது என்ன நினைக்கணும்? இருப்பது பொய், போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கதனை நினையாதே. இந்த வாழ்க்கை டெம்பரரி, இதுல எந்த பாவத்தையும் செஞ்சிடக்கூடாது என்று இந்த ஆத்மாவுக்கு, இந்த மனதுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகின்ற ஒரு சடங்கு தான் திருநீரிடுவது, திருமஞ்சிடுவது. இத புரிஞ்சுக்காம பட்டா போட்டுட்டு இருந்தா எப்படி ஆத்மா பக்குவமாகும்? எப்படி பாவம் செய்யாம இருப்பாங்க? எனவே நீற்ற நிலையிலே வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்குத்தான் நீங்க பக்தி மார்க்கத்திலே கூட பாருங்களேன், பல கோவில்களுக்கு போகிறோம். குறிப்பாக சில கோவில்கள், திருப்பதி, தமிழ்நாட்டின் தென்பகுதியில் உள்ள எல்லா ஸ்தலங்கள், கேரளாவில் உள்ள ஸ்தலங்கள் எல்லாமே ஆண்களுக்கு மேலாடை அனுமதி இல்லை, திறந்த மார்போடு தான் வரணும்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க? ஏன் இப்படி சொல்றாங்க? இது அல்ல தத்துவம். இந்த சடங்கை உருவாக்கியவர் ஒரு ஞானி. இதை கையில் எடுத்துக் கொண்டவர்கள் அரைவேக்காடுகள். இன்றைக்கு பக்தி மார்க்கமே அரைவேக்காட்டுத்தனம் தான், முழுக்க முழுக்க அரைவேக்காட்டுத்தனம் தான். அறிவியல் பூர்வமான கருத்துக்களை ஏற்க மறுப்பார்கள், சிந்திக்க மறுப்பார்கள். இப்ப அவருடைய தத்துவார்த்தம் என்னன்னு பாருங்க. இந்த ஆத்மா என்பதை அனுபவங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அந்த அனுபவங்களை நீக்கி விடுவது, விலக்கி வைப்பது, பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை களைந்து திறந்த மனதோடு இறைவனை தரிசிக்க வேண்டும். இந்த ஆடைகளை களைந்து என்பதை இன்னொரு இடத்துல கொடுத்திருக்கிறான். மகாபாரதத்துல திரௌபதி சபைக்கு எடுத்து மானபங்கப்படுத்துறான். என்ன சொல்றான் துரியோதனன்? துச்சாதனா, அவளது ஆடையை உரித்து. என்ன கருத்து? அவமானப்படுத்துவதா? துரியோதனன் என்ற கதாபாத்திரம் ஆத்மாவை அறிய வேண்டும், குண்டலினி சக்தி மூலமாக இறைவனை அறிய வேண்டும் என்ற ஆர்வமுள்ள ஒரு கதாபாத்திரம். ஆனா வழி தெரியல அவனுக்கு. இப்போ திரௌபதி யாரு? அது ஜீவாத்மா, 5 புலன்களுக்கும் பொதுவாகிய உடல், உடலுக்கு பொதுவாகிய ஆத்மா. அதனால் 5 பேர்களுக்கும் மனைவி திரௌபதி. இது 5 ஆம்பளைகளுக்கு ஒரு பொண்டாட்டி கிடையாது, 5 புலன்களுக்கு ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா சஞ்சிதம் பிராரதம் என்ற ஆடைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த ஆடைகளை களைந்தால் ஆத்மாவை தரிசிக்கலாம். அப்ப ஆத்மாவை தரிசிக்க விரும்புகின்ற துரியோதனன் என்ன சொல்றான்? ஆடைகளை களைந்து விடு. அப்போ ஆத்மாவை போர்த்திருக்கின்ற ஆடைகளை களைந்து விட்டால் ஆத்மாவை தரிசிக்கலாம். அதே தத்துவத்தை தான் வழிபாட்டில் வைக்கிறாங்க.
பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை நீக்கிவிட்டு திறந்த மனதோடு ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னா இவன் சட்டை கழட்டு பனியனை கழட்டுன்றான் இந்த திருவார்த்தை. அப்ப சடங்குகள் எல்லாமே இப்படி வெறும் தத்துவங்கள் சடங்குகளாக மாறி போனன. தத்துவார்த்தைகள் எல்லாம் வெறும் சடங்குகளாக மாறி போச்சு. அப்ப எப்படி அவன் தன்னை திருத்திக் கொள்ளுவான்? வாழ்க்கை என்பதே பற்றுகளை நீக்குகின்ற ஒரு பயிற்சி களம். உடனே போயிருமா? கொஞ்சம் கொஞ்சமா அதை நீக்கிக் கொண்டே வரணும். இப்படி பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை களைந்து விட்ட ஆத்மாவே முதல் தரமாகிய சாயுட்சிய நிலையை அடையும். சரி, இவருடைய அனுபவங்கள் எல்லாமே இந்த பூமியின் காந்த களத்தில இருந்து தத்துவத்தின்படி வாழ முயற்சிக்கின்ற நம்மை போன்ற ஆத்மாக்களுக்கு வழிகாட்டும். எத்தனை பேருக்கு இந்த தத்துவம் தெரியும் சொல்லுங்க? இதுதான் அதனுடைய ரகசிய அர்த்தம் அப்படின்னு பூசாரிக்கு தெரியுமா? மதவாதிக்கு தெரியுமா? இல்ல மடாதிபதிகளுக்கு தெரியுமா? இல்ல இதுதான் கதை மகாபாரதம் என்பது எந்த வியாக்கியானம் செய்யறவங்களுக்கு தெரியும்? காலங்காலமா உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல வந்தாங்க? அப்ப உட்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிந்திப்பவர்களுக்கு, தவத்தில் ஆழ்ந்து போபவர்களுக்கு மகான்களே அதை வெளிப்படுத்தி காட்டுவார்கள். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் என்பதை அவர்களே நமக்கு எடுத்து காட்டுவார்கள். இப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்கள் பூமியை அனுபவங்களை கடந்து பூமியை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த எப்போ நம்ம அடைய முடியும் என்றால் இந்த பிசாசுகள் இருக்கு பாருங்க, 820 கோடி பிசாசுகள், இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த நிலையை நாம் தொட முடியும். ஏன்னா உருவத்திலேயோ பார்வையிலேயோ பழக்கத்திலேயோ மனுஷன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டு. எப்படி இலங்கையிலே ராமனுடைய அந்தப்புறத்திற்கு போன போது ஹனுமன் உறங்கிக் கொண்டிருந்த ராவணனுக்குள் ராமனை கண்டான். என்ன அர்த்தம்? அவன் ராவணன், அவனுக்குள்ள எப்படி ராமன் இருப்பான் என்றால் உறக்கத்தில் மனிதன் இல்லை, மனம் இல்லை. யார் இருக்கா? தெய்வம் இருக்கிறது. ஆழ்ந்த தூக்கத்தில் இறைவனோடு ஒன்றி நிற்கிறோம். அப்படி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த ராவணனுக்குள்ளாக ராமனை கண்டான் அனுமன். அது போலத்தான் இந்த பூமியின் காந்த காலத்துல மக்கள் உறங்குகின்ற பிரம்ம முகூர்த்த நேரம் 3 மணி முதல் அந்த நேரத்திலிருந்து தவம் செய்து பயிற்சி பெற்றால், தேர்ச்சி பெற்றால் இந்த புராணங்கள், இதிகாசங்கள், திருக்குறள், பைபிள், பகவத்கீதை எல்லா தத்துவங்களும் விளங்கிக் கொள்ள முடியும். சடங்கு சம்பிரதாயங்களுக்குள் இருக்கின்ற தத்துவார்த்தங்களை புரிந்து கொள்ளலாம். இதை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வும் கூட ஒரு சடங்கு தான். என்னது? பாவை நோன்பு, மார்கழி மாசம். அப்ப ஒரு மாதமும் காலை 3 மணிக்கு எழுந்திருக்கணும் இல்லையா? அப்ப எதுக்காக இந்த பழக்கத்தெல்லாம் வச்சாங்க? வாழ்கின்ற காலத்திலேயே ஆத்ம நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பை தான் இப்படி பக்தி மார்க்கமாக சடங்கு சம்பிரதாயங்களை தந்திருக்கிறார்களே தவிர வியாபாரம் செய்வதற்கோ பொருள் பறிப்பதற்கோ அதை கொடுக்கல. அடுத்தது ஆடி அடங்கும் வாழ்க்கை, 2வது நிலை. ஒரு 70-80 வயது வரைக்கும் வாழ்ந்து உடல் தளர்ந்து வயோதிகத்தில் இறப்பது, நோய்களால் பீடிக்கப்பட்டு உடல் சக்தி அதிகமாக செலவாகி மேற்கொண்டு உடலை நடத்த முடியாமல் காந்தம் குறைந்து போகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு பிரிவு. ஆத்மா
இந்த உடலில் வாழ்கின்ற காலத்திலேயே அதன் கர்ம வினை பதிவுகளுக்கு ஏற்ப தோன்றுகின்ற எண்ணங்கள், ஆசைகள் போன்றவற்றுக்கு ஏற்ப இயற்கை விதிக்கு உட்பட்டு அளவு முறை காத்து அனுபவித்து நிறைவு பெற்று விட்டால் அந்த கர்மவினை பதிவில் எல்லாமே வலுவிழந்து போகும். அதற்கு மீண்டும் ஒரு உடல் தேவைப்படாது. பெரும்பான்மையான மக்கள் வயதாகி வாழ்ந்து முடிகின்ற போது அவருடைய ஆத்மா ஆசாபாசங்கள் நீர்த்த நிலையில தான் இருக்கும். மிச்சம் மீது உள்ள பதிவுகள் அந்தந்த குணாதிசயங்களாக தனித்தனியாக பிரிந்து அந்த இறந்த சடலத்தை சுற்றி வந்து வணங்குகிறார்களே, குழந்தைகள், பேர குழந்தைகள், கொள்ளு பேர குழந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவு, நட்பு, இவருடைய ஆத்மாவோடு கலந்து போகும். அதனாலதான் இன்றைக்கு இது போன்ற பதிவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உடல் சார்ந்த பதிவுகளாகத்தான் இருக்கும். புலன் சார்ந்த வாழ்க்கை பதிவுகளாகத்தான் இருக்கும். ஆன்மீக பயிற்சியிலே உள்ள நம்மை போன்றவர்கள் எந்த சாவு நிகழ்ச்சிக்கு போனாலும் பிணத்தின் அருகில் போவதோ அதை சுற்றி வருவதோ கூடாது. நம்ம சுமையை குறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு. இனி இது வேறு சம்மந்துகிட்டு இருந்தாலே நம்ம அது ஒன்றும் பெரிய புனிதம் கிடையாது. எனவே அந்த பிணத்தை நெருங்காமலும் சுற்றி வராமலும் தான் இருக்கணும். அரைவாக்கள் யாரும் சுத்திட்டு போகட்டும், இருக்கிறது சுமந்துட்டு போகட்டும். நம்முடைய நோக்கம் ஆத்ம விடுதலை. இருக்கின்ற பதிவுகளெல்லாம் நீர்த்து போகணும். அப்ப நம்முடைய சுமையை நீக்குவதற்கே நமக்கு சிரமம் இருக்கின்ற போது மேற்கொண்டு தேவையில்லாத சுமைகள் நமக்கு எதுக்கு? இதுல என்னன்னா சந்ததிகள் சுற்றி வருகின்ற போது ஒத்த பதிவு தானே. தாத்தா கிட்ட இருந்து அம்மா அப்பாவுக்கு வந்தது, அவங்ககிட்ட இருந்து குழந்தைகள் போச்சு, அங்கிருந்து பேர குழந்தைகளுக்கு போச்சு. இது ஒத்த பதிவுகள். உறவு நட்பு தான் சுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். இவரை சுற்றுகின்ற போது பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது, எல்லாம் இங்கத்தான் இருக்குது. அப்ப என்ன ஆகுது, அந்த குணங்கள் பிரிந்து சுற்றி வந்து வணங்குகின்ற சந்ததிகளோடு இணைகின்ற போது அந்த ஆத்மாவுடைய எடை குறைந்து போகும். எடை குறைந்து போகும். அப்ப குறைந்தபட்சம் பூமியில நிக்கா மேல போகட்டுமே என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில், இயற்கை நீதின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சடங்கு தான் சடலத்தை சுற்றி வந்து வணங்குவது சந்ததிகள் என்று அர்த்தம். மூன்றாவது பாவ கர்மாவின் என்கவுண்டர். என்கவுண்டர் போலீஸ்காரர் மட்டும்தான் பண்ணுவானா? நம்மையே என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்குதே. நம்ம யார் என்கவுண்டர் பண்ண முடியும்? நம்முடைய பாவ வினைகள் நம்ம என்கவுண்டர் பண்ணோம். அதுதானே சிக்கல், அதுதானே நோய், அதுதானே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பதிவுகளை என்கவுண்டர் செய்கின்றன. எப்படி? இல்ல முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த என்கவுண்டர் முத்தி போச்சுன்னா கொலை தானே. எந்தெந்த வகையிலே கொலை ஏற்படுகிறது என்றால் கொலை, தற்கொலை, விபத்து, 3 வகையிலையும் இந்த என்கவுண்டர் நடக்கும். யார் சிக்கிறாங்க இதுல? யார் தற்கொலை செய்வாங்க? யாருக்கு விபத்திலே மரணம் சம்பவிக்கிறோம் என்று பார்க்கின்ற போது யாருடைய வினை பதிவுடைய தாக்கம் அதிகமோ, தீய வினைகள் பாவ கர்மாக்கள் அதிகமோ, அவர்கள்தான் இந்த 3 வழிகளிலே இறப்பு சந்திப்பார்கள். இதெல்லாம் முத்தி போன பாவங்கள். இதெல்லாம் எளிதில் யாருமே கொலை செய்யப்படுவது இல்லைங்க. ஏதோ ஒரு வகையில காப்பாற்றப்படுவார்கள். அப்போ எத்தனையோ பேர் இருக்க ஒரு சிலர் மட்டுமே இறந்து போவது ஏன்? இதுல இதை மட்டும் சொல்ல முடியாது. இதுல உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட், ஒரு யுத்தம், இயற்கை சீற்றம், அப்ப செத்து போன எல்லாருமே பாவிகளா? கேள்வி வருது இல்லையா?
அப்போ பிறப்புக்கும் வாழ்க்கை துணை தேர்ச்சி செய்வதற்கும் இறப்புக்கும் இதுதான் காரணம், இது மட்டுமே காரணம் என்று அறுதியிட முடியாது. இதெல்லாம் ஒரு கோணம். இப்போ எப்படி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா கிட்னி போகும், அது போகும், இது போகும் சொல்றாங்கல்ல, எல்லாருக்குமா போகும்? அது ஒரு கணக்கு. இதுக்கு மேல சுகர் லெவல் போச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரலாம் என்ற ஒரு கணக்கு. எல்லாருக்குமே அது மாதிரி வந்திருக்கா? இது மாதிரி அதே மாதிரி தான். எப்படி சயின்ஸுக்கே மேபி ஒன் ஆஃப் தி ரீசன் தான் சொல்ல முடியாது தவிர இதுதான் திஸ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் சொல்ல முடியாது. அப்ப சாதாரண நோய்க்கே இப்படி ஒரு விதி இருக்கின்ற போது பிறப்புக்கும் வாழ்க்கை துணை தேர்ச்சி செய்வதற்கும் இறப்பதற்கும் இது மட்டுமே காரணம் என்று அறுதிட்டு யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் பெரும்பான்மையான பொதுவான காரணங்களைத்தான் சொல்ல முடியும். குறிப்பிட்டு ஒன்றை மட்டுமே எடுத்து பேச முடியாது. இப்படி பாவ கர்மாக்களின் என்கவுண்டர், கொலை, தற்கொலை, விபத்து. இப்போ விபத்து என்பதே ஆக்சிடென்ட் தானே. இவன் போட்ட கணக்கு ஒன்று, அவன் போட்ட கணக்கு ஒன்று, இரண்டுமே தவறானது. யார் போட்ட கணக்குக்கோ இருவரும் இலக்காகி நின்றதே முடிவானது இல்லையா? இவன் நினைக்கிறான் ஒண்ணு, அவன் நினைக்கிறான் ஒண்ணு, முட்டிக்குது. தானே விபத்து. எனவே இதுக்கு காரண காரியங்கள் பார்க்கின்ற போது நிறைந்தால் வழியும் இல்லையா? அப்ப கர்ம வினைகள் பாவங்கள் நிறைகின்ற போது வழியும். அதை யார் எடுத்துக்கிறது? அப்ப எந்த பாத்திரத்தில் குறைவாக இருக்கிறதோ பாவங்கள், இந்த வழிகின்ற பாவத்தை அந்த பாத்திரத்தை ஊத்திட்டா சமனாகும் இல்லையா? அதே போல ரெண்டு ஆத்மா, ரெண்டு பாத்திரங்கள். இந்த ஆத்மாவில் பாவம் வழியுது, அந்த ஆத்மால கொஞ்சம் குறைவா இருக்குது. அவன் கொலைகாரன் ஆகிறான், இவன் கொல்லப்படுகிறான். இங்கிருந்து அங்க போச்சு. அப்போ இயற்கையில் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு, பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு. எதுவுமே அழிவது கிடையாதுங்க. இந்த உலகத்துல எதுவுமே அழிவது கிடையாது, இடம் மாறிக்கொண்டே இருக்கும். சுத்தவையிலிருந்து வந்த இறை துகள் எல்லாம் ஆகுது, மீண்டும் ஒரு நாள் இறை துகளாக முடிஞ்சு போகுது. ஒன்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே போல அனுபவங்களும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆற்றல் காந்தம் ரெண்டுதானே. இதற்கு மூலம் இருப்பு. அப்ப எத்தனை எண்ணற்ற தோற்றங்கள், எண்ணற்ற அனுபவங்கள், குணங்கள் பிரிச்சு 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 பேசினாலும் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் இருப்பு, இயக்கம், காந்தம், அவ்வளவுதான். அதனால் கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். எதுவுமே அழிந்து போவது இல்லை, இடமாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த பாவம் அங்க போகுது. ஏன்? அவன் தான் செய்வான். கொஞ்ச நேரம் அவனுக்கு அடுத்த அதன்னு சொல்றாங்க, இவனை கொண்டானா இவன் இன்னொருத்தம் கொள்ளுவான். இப்போ அரசியல்வாதிகள், ரவுடிகள், இந்த குண்டர்கள் எல்லாம் பாருங்களேன், ஒருத்தன் கொண்டுட்டே இருப்பான். அதான் பைபிள் அன்னைக்கே சொன்னாங்க, பட்டயம் எடுத்தவன் பட்டயத்தால் சாவான். யார் கத்தி எடுக்கிறானோ அவன் கத்தியால் தான் சாவான். இப்படி ஒரு தொடர் போய்கிட்டே இருக்கும். அதனால் எதுவுமே அழிந்து போவது இல்லை, இடம் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த கர்மாவை பற்றிய விளக்கம் தெரியாத காரணத்தினால் இந்த விபத்துல சாகரங்க, கொலைப்படுபவர்கள், தற்கொலை செய்து கொள்பவர்கள், இவர்களை பற்றி யாரும் சிந்திப்பதே கிடையாது. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க, சேர்த்து போயிட்டார், ஏதோ நடந்துச்சுங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டான், என்னவோ ஆச்சுங்க, கொண்டுட்டாங்க. ஏன்? எத்தனை பேர் போறாங்க வர்றாங்க. திருப்பதிக்கு போய் திரும்பி வரும்போது காரோட விபத்துல போய் குடும்பமே நாசம் போச்சு. செய்தி பார்க்கணும் இல்ல?
அப்ப எப்படி ஒரு குடும்பமே கார் விபத்துல போய் சேர்ந்தது? காரணம் என்ன? ஸோ இதெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் இதனுடைய இயற்கையின் செயல் விளைவு விதி நமக்கு புரியும். வெறும் சம்பவங்களா மட்டுமே காட்சியாக பார்த்து கொண்டே கடந்து போய்விட்டால் இயற்கை நமக்கு புரியாது. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. இறைவன் தருகின்ற பாடங்கள் இது. பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் யோசிச்சு பார்த்தா தான் இயற்கை ரகசியம் நமக்கு புரியும். எத்தனை பேர் போய் வந்து கொண்டிருக்க, இவன் மட்டும் ஏன் செத்தான்? எத்தனை வாகங்கள் போய் கொண்டு வந்து கொண்டிருக்க, இவன் மட்டும் ஏன் விபத்திலே போனான் என்று சிந்தித்து பார்த்தால் தான் புரியும். எனவே இதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் பொருட்படுத்துவதும் இல்லை. இது அதர்மத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம் என்பதையும் புரிந்து கொள்வதில்லை. பயபக்தியோடு தன்னை திருத்திக் கொள்வதும் இல்லை. இப்போ யம தர்மனுக்கு என்ன வாகனங்க? எருமை. ஏன் எருமையை கொடுத்தாங்க? மான்குட்டி கொடுத்துக்கலாம் இல்ல? இல்ல வேங்கை கொடுத்துக்கலாம் இல்ல? ஏன் யமனுக்கு எருமை வாகனம் கொடுத்தாங்க என்றால் அது மெதுவா வரும். நம்மை நெருங்குவதற்கு 120 வருஷம் ஆகும். யமதர்மன் வாகனம் நம்மை நெருங்குவதற்கு 120 ஆண்டுகள் ஆகும். இப்ப நாம வேகமா போனா என்ன ஆகும்? போய் முட்டிக்க வேண்டியதுதான். இப்படி யமன் நம்மை நெருங்குவதற்கு முன்பாக நாமே போய் முட்டி மோதி செத்து போறோம். இதுதான் கொலை, தற்கொலை, விபத்து. பேராசைகளால் துரத்தப்படுகின்ற நாம் வேகமாக சென்று யமவாகனத்தின் மீது மோதினால் அற்பாயிலாக நொறுங்கி போவது நாம் தான் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைக்கு சிந்த நிறைவு செய்கின்றோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த 2 நிலைகள், இப்போ 2 நிலைகளை பார்த்திருக்கிறோம், 3 நிலைகளை பார்த்திருக்கிறோம். அடுத்து 4வது நிலை பற்றி அடுத்த அமர்வில் பார்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நன்றி பாராட்டி இந்த உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறப்பு, அருமையான சிந்தனை உரை தந்திருக்கிறீங்க. பல கேள்விகளுக்கு விடை கிடைத்ததோடு உண்மையிலே நல்ல தெளிவும் கிடைத்திருக்கின்றது ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். முதலாவதாக தனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிகவும் தெளிவு ஐயா, மிகவும் ஸ்மூத்தாக போய் கொண்டிருந்தது. சின்னவரை போய் இந்த நுழைவு செய்கிற நேரத்தில் ஒரு கேள்வி ஒன்று வந்துட்டுது. என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒன்று சொன்னீங்க. என்னென்னு சொன்னால், இந்த மரண வீட்டுக்கு போனால் பிரேதத்துக்கிட்ட போகக்கூடாது, ஏன் போனாக சுமைகளை தாங்குவான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஒன்று சொன்னீங்க. அப்போ எனக்கு என்னென்னு சொன்னால், இதுவரை எத்தனையோ மரண வீடுகளுக்கு போயிட்டு போனால் பிரேதத்துக்கிட்ட போயிட்டு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கொஞ்ச நேரம் கைகூப்பி அந்த ஆத்மா, அதாவது பிரார்த்தனை செய்கிறாரு, அப்படி செய்கிறது வாரது. அப்போ கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னது பிறகு கொஞ்சம் முதல் சொன்னால், அப்போ அது இப்படி கிட்ட இப்போ இதே போல் எத்தனை பேர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் வந்தாங்கன்னா 300 பேரும் போய் அப்படி செய்துட்டா வராங்க. அப்போ அந்த ஆத்மாவை அந்த அந்த தாக்கம், அந்த சுமை கொண்டு வருமானு சொன்னீங்க, அது யாரில் வரும்? அது அந்த ஐயா சொல்லுங்க, உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. என்னடா ஐயா, இப்போ அந்த மரண வீட்டுக்கு போகும் பொழுது நாங்கள் இப்போ வழக்கமாக செய்கிறது போனால் அந்த பிரேதத்துக்கிட்ட போய் ஒரு கொஞ்சம் கண்ணு மூடி கொண்டுட்டு ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை மாதிரி இல்லாடி அப்படி செய்துட்டு வர்றது. அப்போ அப்படி பெரும்பாலும் ஒரு குறைவாக ஒரு 300 பேர் வந்தாங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அவ்வளோ பேரும் வருவாங்க, வந்து அப்படி தான் போகிறது. அப்படி செய்யும் பொழுது அந்த
நீங்க சொன்னீங்க அப்படி போய் தரும் பொழுது எல்லாமே அந்த சுமையில எடுப்பான் தூக்குவான்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க. ம். இப்ப அந்த சுமைய யாருல போகும்னு சொல்லி ஒன்று இருக்கா? இப்ப இப்படி குவாலிட்டி உள்ளவர்களுக்கு தான் அந்த அது போகும். இல்ல ஆமா, அது ஆமா. ஓகே. அத பத்தி கொஞ்சம் சின்ன விளக்கம் ஐயா தர முடியும். அதாவது இப்ப நம்ம இடத்துல எல்லாமே இருக்குங்கய்யா. நாம பிறந்த உடனே ஞான பிறப்பாக பிறக்கல. ஒரு 30, 40, 50 வயசுல தான் வந்து மனவளக்கலைக்கு வருகிறோம். இப்போ பயிற்சியை செய்துட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம தவத்துல தேர்ச்சி பெற்றுக்கிறோம் என்பதெல்லாம் அவருடைய அனுபவத்தை விட்டுறலாம். இப்படித்தான் எனக்கு, இப்படிதான் அவருக்கு வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப நம்முடைய இந்த பற்று, பாசம், அனுபவங்கள் இதிலிருந்து பெற்ற விடுதலை இதெல்லாம் அவருடைய அளவுக்கு தான் தெரியுமே தவிர அடுத்தவங்களுக்கு நம்ம காட்டிக்க முடியாது. அடுத்தவங்களும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப நமக்குள்ள எல்லாமே இருந்து இதுக்கான ஒரு ஊக்க சக்தியாக கொண்டு போய் நம்ம அங்க போனோம்னா அது நம்ம சேரும்போது அது எழுச்சி பெறும் இல்லையா? ஆமா. அது மட்டும் இல்ல, சுற்றி வந்து வணங்குவது ஒன்று. அது ரொம்ப அதிகமா தாக்கமாகும். பாதிட்டு நின்னு வணங்குவது இது கொஞ்சம் குறைவு. அந்த பக்கமே கொஞ்சம் விலகினன்னு வச்சுங்க. இது பாதுகாப்பு. ஐயா சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஐயா, இப்ப இந்த பேர பிள்ளைகள்லாம் சுத்தவரன்ட்டு பந்தம் பிடிப்பாங்க. ஏன்னா, அவர்களுக்கு வந்து சேம் ஜீன் தான். அவருடைய ஒரு சந்ததி தானே. ஆமா. அதே தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஜெராக்ஸ் காப்பியாக. ரைட். ஆமாய்யா. அதனால அவர்களுக்கு வந்து பெரிய தாக்கம் இருக்காது. இருந்தாலும் அவர்களும் தவிர்க்கலாம். ஏன்னா மகான்களை தவிர உலக வாழ்க்கை மக்களிடத்தில் எல்லார்கிட்டையும் பெரும்பாலும் கொஞ்சம் முன்ன பின் வித்தியாசமே இருக்குமே தவிர எல்லாரும் ஆசை வயப்பட்டவர்கள் தான், பதிவயப்பட்டவர்கள் தான். ஸோ எத்தனை பேர் எங்க போவோம் நமக்கு தெரியாது. Why should we take the risk? ஐயா ஸோ அது போய் சுத்தி வரணுன்ற கட்டாயம் இருக்கின்ற பட்சத்திலையும் சாமிஜி ஒரு டெக்னிக் சொல்றாரு. மூலாதாரத்திலே மனதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்? நாம மனதை சாந்தி யோகத்துல வைக்கிற போது நாம மனம் ஒடுங்கி உள்ள போயிடும். அப்ப புற தாக்குதலிலிருந்து இந்த மனசு இன்டராக்ஷன் ஆகாது அப்படின்றதுக்காக சாந்தியை வச்சுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஐயா ஐயா இன்னொரு கேள்வி ஐயா. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆத்மா உடலை விட்டு எப்படி வெளிவரும்? அப்படி சொன்னீங்க. அந்த உடல் இயக்கங்கள்லாம் அப்படின்னு இப்படி இப்படி வர்றேன்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னீங்க. ம்ஹும். அப்ப அந்த ஆத்மா இப்ப கேள்வின்னா, ஆத்மாவுக்கு உருவம் மட்டும் இல்லையே, அப்படித்தானே ஐயா? நாத்து உருவம் கிடையாது, பேர் காந்த களம் தானே. காந்த களம். சின்ன சரி ஐயா. சின்ன அதாவது நம்ம எவ்வளவு சிறிது நினைத்தாலும் அதை விட சிறிய ஒரு சிறு புள்ளி அளவுக்கு தான் காந்த களம் அது. ரைட் ஐயா, அது புரிஞ்சுது. நீங்க அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல இவ்வளவு பெருசு இருக்கும் ஒரு 1 GB 1 MB பென் டிரைவ். இன்னைக்கு 250 to 1 TB டிரைவ் கூட ஒரு விரல் அளவுக்கு வந்துருச்சு. ஒரு டெராபைட் அளவுக்கு கெப்பாசிட்டி அதுல இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நுணுகி போயிருக்குன்னு பாருங்க இன்றைக்கு, இல்லையா? அப்ப விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவியிலேயே நீங்க இன்றைக்கு எவ்வளவோ பதிவுகள் உள்ள செருக முடியும் அப்படின்றத நம்ம பிரத்யட்சமாக பார்க்கிற போது ஆத்மா என்பது இதை விட மிக நுட்பமானது. அது இன்ஃபனைட் கெப்பாசிட்டி. அதுக்கு ஜிபி டிபி கணக்கெல்லாம் கிடையாது. புரியுது ஐயா. அந்த அளவுக்கு நுட்பமானதுன்னு அர்த்தம். ஆமையா, புரிஞ்சுது. ஐயா இன்னும் ஒரு சின்ன கேள்வி. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆத்மா எப்படி உருவாகுது என்பதை பற்றி சொன்னீங்க. இப்ப தாய் தந்தை 2 பேரும் ஆமா, உருவாகுது ஆத்மா. அதோட அந்த ஆத்மா அந்த தாய் தந்தைன்னு செராக்ஸ் காப்பின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னீங்க. ஆமா. அப்படி என்னும் பொழுது செராக்ஸ் காப்பி அன்னைக்கு அந்த வினைப்பதிவுகள், தாய் தந்தை உள்ள வினைப்பதிவுகள் எல்லாம் இந்த புது ஆத்மாவில் நட்சத்திரமாக வரும். வரும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது, இப்ப ஒரு தாய் தந்தை எடுத்தா அவைக்கு 4 பிள்ளைகள்ன்னு வைப்பா. 4 பிள்ளைகள்னும் பொழுது, இப்ப 3வது பிள்ளை பிறக்குது. 3வது பிள்ளைக்கு இப்ப செராக்ஸ் காப்பி அன்னைக்கு அவன் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுது. அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டால், இந்த அடுத்த பிள்ளைகளுக்கு இது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாது. அதுதாங்க ஐயா கேள்வி. அதாவது ஜெராக்ஸ் காப்பின்னா எல்லாமே அப்படியே இருக்கிறது ஜெராக்ஸ். ஆமா, அதுதான் கேட்டது. இப்ப நீங்க ஒரிஜினல் பிரிண்ட்ல இருந்து எத்தனை பிரிண்ட் எடுத்தாலும் ஒரிஜினல் கெட்டு போகுமா? இல்ல, போகாது. அதே போல எத்தனை ஜெராக்ஸ் காப்பி போட்டாலும் அந்த ஆத்மா அப்படியே தான் இருக்கும். இல்ல ஐயா. சரி, இப்ப இந்த ஜெராக்ஸ் போடும்போது
ஆமா. இந்த ஆத்மா என்பது ஃபிக்ஸட் சாஃப்ட்வேர் கிடையாது. இவ்வளவுதான் அப்படின்ற ஃபிக்ஸஸ் கிடையாது. அந்த ஆத்மா தாய் தந்தை எடுத்துக்கங்க, இந்த 2 பேருக்கும் தினசரி எண்ணங்கள், அனுபவங்கள், அவனுடைய ரசாயனங்கள், உடல் ரசாயனங்களுடைய மாற்றம், அப்போ இன்டராக்ஷன், குடும்பத்தில் உள்ள மற்றவங்க, சமுதாயத்தில் வேலை போற இடத்துல மற்றொன்று இன்டராக்ஷன், பிளஸ் கோளுடைய இன்டராக்ஷன், இதெல்லாம் பொறுத்து அது மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ இப்படித்தான் ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது ஆத்மா. அதனால் ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் இடையில பேதங்கள் ஏற்படும். சரிங்களா? ஆமாய்யா. அப்ப இந்த பதிவுகள்னு சொல்லும்போது ஐயா, இப்ப தாய் தந்தையிட்ட பதிவுகள் எடுத்தால் அவையின் பதிவு தாய் தந்தை எடுத்தால் இப்போ முதலாவது 4, 5 ஜெனரேஷனின் பதிவுகள் அவர்கள் தாய் தந்தையிட்ட இருக்கும். அப்ப அப்படி இருந்தால் அப்ப அந்த பதிவுகள் இப்ப நாளுக்கு நாள் உள்ள அந்தந்த அன்றாட பதிவுகளை தவிர அதுக்கு ஏற்கனவே உள்ள பதிவுகள் வந்து ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னா பாருங்க, ஒருத்தருக்கு வந்து அவருக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு 35 வயதுன்னு வைப்பமே. அப்ப மூத்த பிள்ளை பிறக்கும் போது அந்த 35 வயது வரைக்கும் உள்ள பதிவுகள் எல்லாம் அந்த அந்த முதல் பிள்ளையில வந்துடும். ஆமா. அப்படி என்னும் பொழுது அடுத்த பிள்ளை பிறக்கும் பொழுது திருப்பி அது வருமா? பிளஸ் அந்த ஒரு வருஷம் பிளஸ் சேர்ந்து வரும். அப்ப நான் கேட்கிறேன் ஐயா, அந்த 35 அதுக்கு முதல் உள்ளத்தோட பிளஸ் அடுத்த வருஷம் சேர்ந்து அடுத்த பிள்ளைக்கு வரும். ஆமா. அப்படி என்னும் பொழுது இந்த மூத்த பிள்ளைக்கும் அடுத்த பிள்ளைக்கும் அந்த முதல் 35 வருஷ பதிவுகள் 2 பேருக்கும் இருக்குமான்னு இருக்கணும். அதே பதிவுகள் அது 2 பேருக்கு இருக்கும். ஏன்னா 35 கடந்த 36. ரைட். அதனால இவனுக்கு மூத்த பிள்ளைக்கு 35 வயசுள்ள அனுபவம் இருக்குன்னா அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க. இந்த அனுபவம் சேர்ந்து 2வது பிள்ளைக்கு போகும். அப்ப ஐயா அந்த அந்த கருவிகளை அனுபவிக்க வேணும்ன்ற காலங்கள் வரைக்கும் அந்த 35 வயதிற்கு உள்ள உள்ளத்தை வந்து 2 பேரும் அனுபவிக்கணுமா? மூத்த பிள்ளை ஆமா ஆமா ஆமா. அது சரியா? அது சரி. அதாவது ஒரே பதிவு 2 பேருக்கும்னு சொல்ல முடியாது. ஆமா. ஏன்னா பதிவுகள் என்பது இப்போ இந்த பக்கம் தாய் பக்கம் ஒரு 7 தலைமுறை, தந்தை பக்கம் 7 தலைமுறை, இந்த 14லையும் எத்தனை அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு கரு உருவாகுது. ஆமா. அதன் பிறகு அதுல அந்த சந்தர்ப்பம், சூழ்நிலை இதை பொறுத்து அதுல இருந்தெல்லாம் எழுச்சி பெறும். இப்ப நீங்க நீங்க இலங்கையில இருந்தீங்க, இப்ப கனடா வந்துட்டீங்க. ஆமா. இப்போ இந்த சூழ்நிலை என்னவோ இதுதான் குழந்தை இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஈஸியா ரெனியூ ஆகும். சரியா, புரியுது ஐயா, புரியுது. இந்த கலாச்சாரம் இந்த ஒரு இதுல தான் அந்த குழந்தை இதாகும். அதான் ஐயா, தட்ஸ் ரைட். சரியா. சோ இப்ப என்னாச்சு, இது நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா இல்ல. இப்ப என்ன ஆகுது, இதேதான் எந்த ஊர்ல இருந்தாலும் எல்லாம் சாப்பிடணும், தூங்கணும், என்ஜாய் பண்ணணும் எல்லாம் தான். ஆனா அந்த கல்ச்சர்ன்றது வந்து அங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, இங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. இங்க உள்ள ட்ரெஸ் இந்தியாவில போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்தியாவில மாதிரி ட்ரெஸ் போட்டு அலைகிறாங்கன்றாங்க. புரியுது. அப்ப என்னாச்சு, இப்ப யார் சொல்லி கொடுத்தாங்க? ஜீவன்யா இருக்கு. இப்படி ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் பல காரணங்கள் இருக்குங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. ஐயா எனக்கு 2 கேள்வி இருக்குது. முதலாவது கேள்வி வந்து இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்றதுன்ற விளக்கத்துக்கு வேணும். ஏனென்று சொல்லி சொன்னா ஒரு மனுஷர் வந்து உயிரோட இருக்கைக்குள்ளே அவைகள் துன்பப்படுறதானே ஐயா, அவைகள் செய்த பாவங்களுக்கு இப்ப ஆகாமிய கர்மத்துல செய்த பாவங்களுக்கு சம்பளமா இருக்கும். ஏன் அவர்கள் செத்து போனா அது அப்படியே போட்டுதானே அடுத்த சந்ததிக்கு போதொழிய. ஆனா அந்த நிலையிலே அவர் இருக்கைக்குள்ள என்னென்ன செய்தாரோ அந்த அவர் பிறந்தல இருந்து அந்த வயசு வரை ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் செய்த பாவங்களுக்குரிய சம்பளம் அவருக்கே தெரியாம போயிடுது. சந்ததிகளுக்கு போய் அதை பற்றி அங்கால அவருக்கு அதை பற்றி அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது புதுசாத்தான் இருக்கும். ஒரு பிறந்தின் ஒரு உயிரோட சேர்ந்து வாழைக்குள்ள அவருக்கு தெரியாது தான் என்னென்ன செய்தன் முற்பிறப்பில்லை என்று சொல்லி. அப்படி இருக்கைக்குள்ள என்னென்ற அந்த பாவத்தின் சம்பளம் வந்து மரணமா முடியும்? மரணம் இல்லாம இருந்து மரணம் என்பதே மரணம் என்ற சொல்லுக்கு அகாலம் அர்த்தம். இறப்பு அல்ல. மரணம் என்றால் கொலை, தற்கொலை, விபத்து, இந்த 3 தான் மரணம். ஓ சரி சரி. மற்றதெல்லாம் இறப்பு, காலமானார்,
இறைநிலை அடைந்தார். அது மாதிரி. ஆமா ஆமா வேற டெர்மினாலஜிகள் இருக்கு ஒவ்வொரு முறை அந்த வந்துக்கும். டெர்மினாலஜிலேயே வித்தியாசம் இருக்கு. மரணம் ஆமா என்ற அதோட சொல்லுக்கு அகாலம்னு அர்த்தம். ஓ ஓ சரி 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 அதான் சரி பாவத்தின் சம்பளம் மரணம். கால மரணம். ஓகே ம், ஓகே ஓகே சரி ஐயா. அடுத்த ம். கேள்வி வந்து இது இது பேய் கதை ஐயா. சொல்லுங்க இப்போ சார். ஒருவர் வந்து இறந்துட்டாருன்னு வையுங்க. அவர் அவன் பேர பிள்ளைகளோட யாரோடய அவர் வந்து அட்டாச்சா இருந்திருக்கிறார். ஆனா இப்ப ம், அவையோரு வீட்டுல இருக்கல அந்த அந்த பேர பிள்ளையோட உயிரோட அட்டாச் பண்ணி இருந்தா சிலருக்கு இப்ப தெய்வம் இருக்கண்டா இருக்கு, அது நெகட்டிவ் அது தெய்வம் இல்லையண்டா இல்லை. அது மாதிரி பேய் இருக்குன்றது அது பேய் இல்லை, அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்லி சொன்னா இருக்கு, இல்லையென்று சொல்லி சொன்னா இல்லை. அப்படி ம், இருக்கல அந்த வீட்டுல சில சில சம்பவங்கள் நடக்குது. மேபி காத்துக்கு கதவை சாத்தப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது நடந்திருக்கலாம். அப்ப அந்த ம், வீட்டுல உள்ளாக்கள் சொல்லி நம்ம அந்த அந்த ஆத்மா வந்து இந்த சின்ன பிள்ளையோட அட்டாச்சா இருந்தது சாக முதல், அந்த ஆசையில வந்து இந்த வீட்டுல அவங்களோட இருக்குது போல இருக்குன்னு சொல்லி பூசை புனர்ஸ்தானம் எல்லாம் செய்யணும். ம். அது அதை பற்றியும் கூட கருத்து இல்லையா? அப்படி அப்படி உண்மையிலே அப்படி இருக்குதா? நம்பிக்கை சரியா இல்லையண்டா அதெல்லாம் அந்த பேய் கதை தான். அதாவது அடுத்த அந்த அடுத்த பதில் ரிசர்வ் இதுதான். கதை என்ன எடுத்தான். அதாவது இப்போ இந்த 4வது ஐட்டம் இருக்கு பாருங்க, ஒன்று வச்சிருக்கேன் பெண்டிங்கு. ஆமா அது அது அடுத்து இந்த எர்த்பவுண்ட் சோல் பத்தி வரும். இப்போ வந்து சாகித்யம் பார்த்துட்டோம், ஓ சரி 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 ஓகே சாரூபியம் பார்த்தோம், சாமீபியம் ஓகே பார்த்தோம். ஓகே இனி சாலோக்கியம் வந்து அடுத்த நிலை வந்து நம்ம அடுத்த ஓகே வாரம் பார்க்க ஓகே இருக்கிறோம். வி வெயிட் ஃபார் த ஆன்சர். ஓகே ஆமா. அதுல ஓகே வரும்போது இது ஆ எப்படி எல்லாம் அட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்து எப்படி வருது, ஆஹா அது இருக்கா ஓகே இல்லையா அப்படி ஓகே பத்தி அதுல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே 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 நன்றி ஐயா. நன்றிம்மா. சிறப்பு சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ராஜா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன்யா. துபாயில இருந்து வாழ்க ராஜா வளமுடன்மா. பேசுறேங்க. வாழ்க வளமுடன். சொல்லுமா. ஐயா மிக அருமையான ஒரு சொற்பொழிவா இருந்ததுங்கய்யா. இதுல மிக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது நீங்க சொல்லும்போது அந்த அலை வரிசையில 1-40ல 14-40 வந்து இப்போ இந்த நம்மள மாதிரி இந்த தியானத்துல யாரு கலந்துக்கலையோ அவங்களோட அலைவரிசை 14-40ல வந்துரும் இல்லைங்களாங்கய்யா? இல்ல இல்ல, நம்மளும் அதுலதான் இருக்கோம். தவம் ஆ செய்யும் போது நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு 13ல இருந்து 0 கீழ வரைக்கும் வருவோம். போகிறோம். ஆமா. அதுதாங்கய்யா. ஓகே, ஓகேங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கோயின்சிடென்ஸா ஒரு ஒரு இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆன்மாவோட பாகமும் 13, தேதியும் 13ங்கய்யா. அது ஒரு கோயின்சிடென்ஸ் இன்னைக்கு. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் நீங்க அந்த 70 வயதுன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டிங்கய்யா. மனுஷன் நல்லா இருக்கும்போதே வாழ்ந்து ஆமா. அவங்களோட விடை பெறணும் அப்படின்றது ஒரு தெளிவு. நான் ஒரு அனுபவம்ங்க. இங்க ஒரு மால்ல போகும்போது ஒரு முதியவர் அவங்க ஃபேமிலி எல்லாம் ஷாப்பிங்க்கு உள்ள போயிட்டாங்க. அவர் மட்டும் வெளிய அந்த இருக்கை இருந்த ம், ம், இடத்துல ம். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதே. இருந்தாருங்கய்யா. ஆ, அவரு அந்த போதும்னு ஆயிப்போச்சுப்பா. ஏன்னா அந்த உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆ. அ ஐயா அந்த உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்ற அவரோட ஒரு ஏக்கம் வேற இருக்குங்கய்யா. ம், அந்த முதியவர் சொல்றது என்னன்னா, உடம்பும் என்னோட மனசும் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. ம், ஒரு ரெஸ்ட் எடுக்கும்போது அவரோட ஒரு அனுபவத்த ஷேர் பண்றாருங்கய்யா. அப்பதான் நீங்க சொல்ற இந்த 70 வயசுன்றது ஒரு உதாரணம் அது கரெக்ட்டா ம், பொருந்ததுன்னு ம், வைங்க. ம், ம், அந்த மாரிங்கய்யா. அப்புறம் நீங்க சொன்னதுல இந்த அ இறந்தவர்கள் கூட இருந்து அந்த கடைசியில நீங்க சொல்றீங்க இல்லைங்களாங்கய்யா காரியம். அது ம், நண்பரோட அம்மா கூட நான் சின்ன இதுல தாங்கய்யா சொல்லப்போனா ஒரு காலேஜ் படிக்கும்போது நான் அது கலந்திருக்கேன். ஆனா அந்த உடம்பு வலி அதெல்லாம் ரொம்ப ஒரு மாரி ஒரு 1 வாரமே ரொம்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ணுங்கய்யா அது. நீங்க சொன்னது ம்ஹ்ம், மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அது. நம்மள ம். அறியாமயே நம்ம ஏதாவது நம்ம வந்து எடுத்து வைக்கும்போதோ, இல்ல ஏன்னா என்னோட ஃப்ரெண்டுன்றனால நான் ரொம்ப கூட இருந்து ஆமா. பார்த்துக்கிட்டேங்க கடைசிலயும் ம், அவங்க உயிர் ம், ம், பிரியறப்போ. ம். ஆனா அந்த பாரம்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களாங்கய்யா, உடம்பு பாரம். ஆமா, அது ஆமா. நம்மளுக்கு பாஸ் ஆறது, இல்லைன்னா அந்த கனவுல வர்றது, இல்லைன்னா அது சார்ந்த ஒரு இது நெறைய நம்ம அனுபவிக்க முடியுங்க. ஒரு 1 வாரம் ஆமா, இல்லைன்னா 10 நாளைக்கு அந்த தொந்தரவு நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க அது. ஆமா, ஆமா. அது நீங்க சொன்னதுனால நம்ம நெருங்கிய நண்பர்கள் இல்லைன்னா, நம்ம தள்ளி நின்னுக்கிறது, நீங்க சொன்ன ஆமா. மாரி அவசியம் இல்லாம சரிங்களா புடிச்சு வச்சுட்டு வேண்டாம். ஆமா, ஆமாங்க. அ ஒரு ஒரு என்ன நல்ல சொல்றது, உதாரணம் தவிர்க்க சொன்னீங்க. முடியல அப்படின்ற போது ம். சாந்தியில மனச வச்சுக்கிட்டு ஒரு சுத்திட்டு வந்துடலாமே தவிர, ஆ நாம அதான், விரும்பி அதான். போய் பக்கத்துல நெருங்க வேண்டாம்.
அது கரெக்ட் தாங்க. அது அருமையா ஒரு உதாரணம் சொல்லியிருந்தீங்க. ஆமா. அது மாதிரி அப்புறம் அந்த கொலை இல்லைன்னா தற்கொலை இல்லைன்னா விபத்து நடக்கும் போதும் அதுக்குரிய ஒரு உதாரணம்ன்றப்போ இப்போ இந்த ஏர் இந்தியா ஃபிளைட்டே பாருங்க, ஒருத்தர் மட்டும் தப்பிக்கணுன்றது ஒரு அதிசயம் தான் அந்த இதுல. அதிசயமா தான் நடந்தது. ஆமா ஆமா ஆமாங்க. அது ஒரு இது. ஆமா. அப்புறம் அந்த முடிவுல நீங்க அந்த யமன் சொல்லி அவரோட வாகனத்தோட இதுக்கும் நீங்க சொன்னது ஒரு அருமையான ஒரு உதாரணங்கய்யா. 120 வருஷம் இருக்கிற மனிதர் அவங்களோட அந்த நிதானத்தை கடைபிடிக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றது விரைவா நம்ம போய் சென்றடைகிறோம். ஆமா. அதுன்றதுக்கு ஒரு அருமையான உதாரணமா சொன்னீங்க. அது ரொம்ப ஒரு தெளிவா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க 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 வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ராஜா ஐயா. வேறு நன்றிங்க. நண்பர்கள்? நன்றி ஐயா. வேறு நண்பர்கள் கேள்வியில் ஐயா நான் ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்கிறேன் ஐயா. சொல்லுங்கய்யா. அது இந்த செயல்புலப்பு தத்துவத்துக்குள்ள கர்ம தத்துவத்துக்குள்ள வர வேண்டிய கேள்வி. அடிக்கடி கேட்குற கேள்வி ஐயா, இந்த யுத்தங்கள்ல இது போன்ற நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இது எல்லாத்துக்கும் தெளிவா இதுதான் காரணம் என்று சொல்லி தனிப்பட்ட காரணங்களை சொல்ல முடியாது என்று. ஆனால் பொதுவா எல்லோரையும் குழப்புகின்ற ஒரு கேள்வி விடயம், இந்த யுத்தம் போன்ற பாரிய அழிவுகள் ஏற்படுகின்ற போது பொதுமக்கள் எல்லோரும் அதில் பாதிக்கப்படுகின்ற போது அதற்கு என்ன விளக்கம் குறிப்பிடலாம் ஐயா? அது விளக்கம் சொல்ல முடியாதுங்கய்யா. ஏண்டா அது சமுதாய வினைப்பதிவு, இயற்கையுடைய தன்மைகள், இவருடைய வினைப்பதிவுகள், இதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டடு சிஸ்டம் கிடையாது. அதான் சொன்ன, ஒரு குழந்தை பிறப்பதற்கும் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கும் இறப்பதற்கும் காரணங்கள் பல. இதுதான் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அது ஆனா அப்படி வருகின்ற போது ஒரு குழப்பம் வருது இல்லையா? அப்படின்னு சொல்லிக்குள்ளே என்ன குழப்பம், என்ன கேள்வி கேட்கறாங்க? ஏன் நடந்ததுன்னு கேட்பாங்க. ஏன் நடக்கிறான்றதானே அப்படின்னு சொல்லிக்கல. அப்ப இவ எல்லாம் முழுமையாக அந்த அதுதான் எல்லாருமே பாவிகளா அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா? அது இப்போ ஒரு முறை சுனாமி வந்ததுங்க தமிழ்நாட்டுல. சுனாமி வந்தது பாருங்க, சென்னையில, இலங்கையில எல்லாம் பாதிக்கப்பட்டது, ஜப்பான்ல கூட பாதிக்கப்பட்டது. அந்த சுனாமி வந்த போது சென்னையில பல பேர் செத்தாங்க. குறிப்பாக மீனவர்கள் எல்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப அதை பற்றி ஒரு நாள் சாமிஜி நாங்க சந்தித்த போது ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டார். சாமிஜி மாதிரி நடந்தது, அப்பாவி ஜனங்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, காரணம் சாமிஜி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சாமிஜி இவர் அப்பாவி மக்கள் அப்படி சொன்னார் இல்லையா? அத சாமி சொன்னாங்க, அப்பாவி மக்கள் அப்படின்ட்டார். அப்ப என்ன அர்த்தங்க? பாவிகள் தான் சாகுறாங்க, பாவிகள், பாவம் செய்தவர்கள். அப்ப மீனவர் என்பதனால, ஏழை என்பதனால எல்லாம் புனிதர்கள் சொல்ல முடியாதுங்க. மீன் கொள்றாங்க, அந்த வாழ்க்கை முறை ஒரு நாகரிகம் இல்லாத வாழ்க்கை முறை, எதையும் துன்புறுத்தக்கூடிய, வருத்தக்கூடிய, கடும் சொற்களை பேசக்கூடிய, பெண்களை அடிக்கக்கூடிய, இப்படி எத்தனையோ எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாவங்கள் தான். அப்ப அது முத்துகின்ற போது சிக்கிடுறாங்க என்று அந்த அப்பாவின்றது அப்பாவி மக்கள் அப்படின்னு சாமிஜி பிரிச்சு சொன்னாங்க. அது மாதிரி நடக்கிறதுன்னு சொன்னா அவ்வளவு ஈஸியா நம்ம எதையுமே எடை போட முடியாது. ஏன்னா 7 தலைமுறையுடைய விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குங்க. எல்லாருமே பார்க்கக்கூடிய இன்றைக்கு இந்த உடம்பு, இந்த வாழ்க்கை மட்டும்தான் பார்க்கிறோம். எனக்குள் ஏற்கனவே இருக்கின்ற 6 தலைமுறைகளுடைய தாக்கம் என்னன்றது எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதே போலதான் வாழ்க்கை. அப்ப இதுல இறந்து போறோம்னு சொன்னா இயற்கை விதிப்படி காரணம் இல்லாம எதுவுமே நடக்காதுங்க. இயற்கையுடைய தீர்ப்பே அப்படித்தான். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். துல்லியமான எதிர்விளைவு. அதுல தவறே இருக்காது. அந்த துல்லியம் எவ்வளவு துல்லியமானது என்பது நம்முடைய அறிவுக்கு எட்டாது. சோ இது மேம்போக்கா கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கு விடை சொன்னாலும் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது.
அதனால அதை தவிர்த்து விடுவதுதான். பேசாம ஒரு புன்சிரிப்போட நம்ம தவிர்த்துட வேண்டியதுதான். ம். ஏன்னா கேள்வி கேட்டால் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆமா. இல்ல ஒன் டு ஒன் கனெக்ஷன் சொல்ல முடியாது ஐயா. ஐயா. ஆமா. ஏழு தலைமுறையை பற்றிய அறிவில்லாமல் எதையுமே அங்க சொல்ல முடியாது. ஆமா. நன்றி ஐயா. ஈரும் நன்றும் பிறர் தர வாரா. அடுத்து வர ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அதான் அந்த அப்பாவி மக்கள்னு மகரிஷி சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நரேஷன். அது அவர் அந்த மாதிரி தான் சாதுரியம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அழகா அந்த நேரத்துக்கு பதில் சொல்லுவார். நான் சாமி இல்லை, நான் ஆசாமி தான் அப்படின்னுவாரு. அதே மாதிரி இதை அழகா சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மைதான் ஐயா, அது எல்லாம் இமோஷனலாக இருப்பாங்க. இப்போ கூட ஒரு நிகழ்வு நடந்தது, அந்த ஆள் பேசுனது என்னமோ கரெக்டு தான், வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. அவரு தமிழ்நாட்டுல அது வந்துங்கய்யா அவனுங்களே கூட்டிட்டு வந்து பேச வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது, அதை டைவர்ட் பண்ணதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு டிராமா, அது டிராமா தான். இவங்க ஆட்சியே டிராமா ஆட்சி தான். ஆமா. அதனால அது அப்பப்போ நடக்கும். ஈவன் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கிருபானந்த வாரியார் விதியை யாரும் மாற்ற முடியாது, அனுபவிச்சுதான் ஆகணும், ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அப்போ வந்து சில பிறர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அங்க அவரை போய் தாக்குறதுக்கே போயிட்டாங்க. அது ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி, நான் சொல்றது 2000க்கு முன்னாடி வாரி ஒரு பிரசங்கம் போது அவரு கரெக்டா தான் சொன்னாரு. அதை புரிஞ்சுக்கிற நிலையில அல்லது மக்கள் இல்ல, இமோஷனல் பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ் தான் இருப்பாங்க. ஆமா. அதனால அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்மள மாதிரி ஆட்கள் தான் ஒரு சிரிப்போட நிறுத்திக்கிறது நல்லது. ஆமா. மகரிஷி நம்ம சொல்றது அது வேற விஷயம். அவரும் வெளியில பப்ளிக்கா இருந்தா அவரும் அவாய்ட் பண்ணியிருப்பாரு நிச்சயமா. ஆமா ஆமா, சொல்ல மாட்டார், வெளியே சொல்ல மாட்டார். சாமிஜி வந்து சில கேள்விகளுக்கு விடை சொல்லுவார், சிலது வந்து நீங்க தெரிஞ்சுக்கின்றுவார். ஆமா ஆமா, நிறைய சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும், ஆனா அது சொல்லி பிரயோஜனம் இல்லைன்ற இடத்துல இன்னொரு சொல்லணும்னா, நீங்க அவர்கிட்டயே கேள்வி கேட்டது பதில் கேட்டிருக்கணும். அங்க கேள்விக்கும் இங்க வந்து பதில் கேட்ட எப்படி சொல்றதும் பாரு. ஆமா ஆமா, அவர் இப்படி சொன்னாரு கேட்பாங்க சில பேர், அந்த சாமியார் இப்படி சொன்னாரு அப்படிம்பாங்க. அதுக்கு நீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கணும், எங்கிட்ட எது கேட்கறீங்க பாரு. உண்மைதான் ஐயா. நீத்தார் பெருமை பத்தி நீங்க பேசும்போது இந்த நீட் விளக்கம் மகரிஷியும் கொடுத்திருக்காரு. பட் நம்ம நீத்தார்ன்ற வார்த்தை வந்து அக்செப்டபிள் தானே, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல, நீத்தாரு செத்து போனவங்க தானேங்கய்யா. நீரு நீற்று வேறு, நீத்து வேறு இல்லையா? அதாவது அவரு இலக்கணத்துல ஏதோ சொல்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல, மகரிஷி விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீற்றார்ன்ற வார்த்தையில இருந்து நீத்தார் வந்தது. அதான் நீங்க சொன்ன அதே விளக்கம் மகரிஷி கொடுத்திருக்காரு, திருக்குறள் உட்பொருள் விளக்கத்துல இருக்கு. ஆமா ஆமா. ஆனா நீத்தார்னா நம்ம உயிர் நீத்தார்னு உடனே எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பற்றுகளை நீத்தவர்கள், ஆசைகளை நீத்தவர்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுதான் அந்த நீற்றார் அப்படின்ற. ஏன்னா திருக்குறள்லயே முதல் திருக்குறள்ல நீத்தார்ன்ற வார்த்தை அங்க அபிஷியலா இருக்கு. முதல் குறள்லயே ஒழுக்கத்து நீத்தார் பெருமை அப்படின்னு வருது, ஆரம்பிக்குது இல்லையா? ஓகே ஓகே ஓகே. முதல் குறள்லயே ஒழுக்கத்து நீத்தார் பெருமை அப்படின்னு வரும். முழு குறள் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதுக்கு வந்து இந்த அர்த்தம் தான். அதுல வந்து எப்படி இவரே எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த இதுல அது வேற குறள். அது இந்த இதுல அர்த்தம் வந்து அதுதான், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. இல்ல ரெண்டுமே நீங்க சொன்ன விளக்கம் 100% கரெக்ட். அது நீற்றார் வார்த்தை இருந்து ரூட் அது. அதுக்கப்புறம் அபிஷியலா அது நீத்தார் பெருமைன்னு அவரே சொல்லியிருக்காரு மகரிஷி. நீற்றார் ஆயிற்று அப்படின்னா இப்ப கலோக்கியல சில பேர் வந்து உயிர் நீத்தார் அப்படின்னு பேசுற போது, ஆமா ஆமா, அதாவது நீத்தார் கொஞ்சம் பேசிக்கலாம். ஆமா, உயிர் மட்டும் இல்ல, நீத்தார் பெருமைனாலே அந்த அதிகாரம் 3வது அதிகாரமா வச்சிருக்கிறது காரணமே, கடவுளுக்கு அப்புறம் வான் சிறப்புக்கு அப்புறம் முக்கியமானது வாழ்க்கையில் நீத்தார் பெருமை. நீத்தார்னா உயிர் அர்த்தம் கிடையாது. பற்று விட்டவர்கள், ஆசைகளை விட்டவர்கள், மக்களுக்கு பல நன்மைகள் செய்து அதெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்தவங்க, தனக்குன்னு வாழாம தன்னுடைய வாழ்க்கையை சுயநலத்தை விட்டு
நீர்த்துவிட்டு பொது நலத்துக்காக வாழ்ந்த பெரியார் வாழ்ந்தவர்கள். ஆமாங்கய்யா. நம்ம எடுத்துக்கணும் ஐயா. ஆமா ஆமா. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த முதல் குரல்லயே அந்த வார்த்தை வர்றதுனால அது வார்த்தையோட விளக்கம் நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். மகரிஷி சொன்ன கருத்தே தான் அது. சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கலாங்க. ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜனாரையா. ஐயா சாரி, மன்னிச்சுங்க, இந்த மைக் ஓன் ஆயிட்டது போல இருக்கு ஐயா. இந்த இப்ப எனக்கு கேள்வி வந்து, இப்ப குட் கோஸுக்காண்டி அகால மரணம் அடைகிறவங்கள் அந்த ஆத்மாக்களை பற்றி நெக்ஸ்ட் வீக் சொல்லுங்க ஐயா. அந்த மகாத்மா காந்தி எல்லாம் நல்ல கோஸுக்காண்டி உண்ணாவிரதம் இருந்தா கூட அட் தி எண்ட் ஆங்கிலேயர் வந்து அவர்கிட்ட உயிரை மதிச்சு எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஆனா அதே நேரத்துல சிலர் வந்து தீ குளிக்கிறது இல்லாட்டி இப்படி குட் கோஸுக்காண்டி அவங்க உயிரை பணையம் வச்சு சில பேர் செத்தே போறாங்க. அவங்களுடைய ஆத்மாக்களுக்கு என்ன நடக்கும்ன்றது எனது ஒரு கேள்வி ஐயா. அதுவும் இதே கணக்கு தான். கொலை தான், தற்கொலை தானே அது. அது என் கொலை தான். ஓ, தற்கொலை தான். ஆனா அவங்க செய்த நல்ல காரியத்துக்காண்டி, சமுதாயத்துக்காண்டி தானே ஐயா. யாரு சொல்றீங்க? இல்ல அவங்க தங்களையே தாங்க சில வழியா இந்த நாட்டை இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் யாரு சொல்லலாம்? சில போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க. அதான் அப்ப அஹிம்சை போராட்டம் இருக்குது, அதே மாதிரி வன்முறை போராட்டம் இருக்குது. அதுல உள்ளவங்க சிலர் வந்து வன்முறைக்கு போபவர்களும் குண்டாசு தானே. ஆமா, வன்முறை என்பது அரசியல்வாதிகள் தூண்டி விடுவாங்க, மதவாதிகள் தூண்டி விடுவாங்க, வியாபாரிகள் தூண்டி விடுவாங்க. இல்லையா? ஆமா ஆமா. இது எல்லாமே வந்து பாவத்தை செய்பவர்கள் தானே. ஆமா. சோ அவங்க ஏன் அந்த தொழில் நமக்கு ஏன் அமையுது? யாரையும் கூப்பிட்டு யாரும் செய்ய சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே அதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் தான் கூப்பிட்டு அதை செய்ய சொல்லுவாங்க காசு கொடுத்து. அப்ப அவனுக்கு இத்தனை தொழில் உலகத்துல வந்து ஆக்கப்பூர்வமான தொழில் இருக்க, இவன் ஏன் அந்த வேலைக்கு போறேன்றான்? ஆமா ஆமா, இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து தீய கர்மாவினுடைய இதுதான், ஏற்பாடுதான். ஆமா. இல்ல அந்த காலத்துல ஐயா கூட இப்ப வாழ்க்கை துணைய கூட நெருப்பில தள்ளி கொள்ற ஒரு இது சம்பிரதாயம் இருந்தது. எல்லாம் பாவங்கள் தான், எல்லாம் பாவம். அதாவதுங்கய்யா, நீங்க வந்து என்ன சொல்றது, இன்னொரு உயிரை துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற உணர்வு முன்னாடி நம்மகிட்ட இருந்து விலங்கின பதிவு தானே. அந்த விலங்குக்கு என்ன தர்மம் தெரியும்? அது பாட்டுக்கு உணவுக்கு எதை வேணா கொள்ளும், என்ன வேணா செய்யும். அப்ப சுயநலத்தை மட்டுமே மையமாக கொண்டதுதான் விலங்கின பதிவு. அப்ப அங்கிருந்து வந்த மனிதன் அதே போலத்தான் இருப்பானுங்க. தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் எல்லாமே செய்யறோம். இன்று வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்களேன், நாம ஏதோ சிலதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோமே தவிர அடிப்படை எல்லா மனிதர்களும் சுயநலவாதிகள் தான், இல்லைங்களா? உண்மைதான் ஐயா, அதுதான் உண்மை. கொஞ்சம் பக்குவம் என்பது என்ன? டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், இதுதான். அப்ப இந்த பக்குவம் இல்லாதவங்க எல்லாம் விலங்குகளாத்தான் வாழ்வாங்க. அதனாலதான் சமுதாயத்துல இருந்து இத்தனை குற்றம் குறைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? அதாவது பிறர் வளம் பறித்தல் என்பது திருட்டு மட்டும் இல்லை, எவ்வளவு சொபஸ்டிகேட்டட் திருட்டெல்லாம் இருக்குங்க. மால், சினிமா தியேட்டர், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொபஸ்டிகேட்டட் திருட்டு தானே. அது மாதிரிதான். உயிருணர்வா உள்ளுணர்வா பராத எல்லாரும் சந்தர்ப்பவாதிகள் தான். இன்னொரு ஜீவனை மதித்து வாழக்கூடிய பக்குவம் வரும். அல்லாட்டி சந்தர்ப்பவாதிகள் தான். அது இல்லைன்னா நமக்கு என்ன நல்லதா அடிக்கொள்ள, அவ்வளவுதான். உண்மை ஐயா, உண்மை. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம கேள்வி ஐயா, ஒரு கருக்கண்டு சொன்னீங்கள், அதை இந்த விளக்கம் தேவை. இந்த 70 வயதுகள் வந்து இறப்பவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுடைய அந்த ஆசா பாசங்கள் ஓரளவுக்கு குறைந்துவிடும். அந்த நேரத்திலே அவர்களுடைய பதிவுகள் நீத்து போயிடுமோ, ஏதோ ஒரு கருத்து சொன்னீங்க ஐயா. கொஞ்சம் நீத்து போயிருக்கும், அதை கொஞ்சம் விளக்குங்களா ஐயா. அதாவது இப்ப எல்லாருமே எத்போன்னு சொல்லி செத்துந்தா வச்சுங்களேன் ஐயா.
பூமியின் காந்தக்குள்ள இன்னும் பயங்கர மோசமா இருக்கும். ஆமா. அதனால சில பேர் பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா அப்படி டக்குன்னு போயிடுறாங்க இல்லையா? ஆமா. அப்போ இந்த ஆஸ்பத்திரியில போய் படுத்து அவஸ்தைப்பட்டு உயிர் போறது, டக்குன்னு இருந்தா அப்படி ஒரு தூக்கத்திலே போயிடுறாங்க. அப்படியே காஃபி கொண்டாடுறாங்க, காஃபி கொண்டதுக்குள்ள அப்படி போயிடுறாங்க. இதெல்லாம் பூமியில எர்த்பவுண்ட்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆமா, ஏன்னா அவர்களுக்கு இது மாதிரியான ஒரு முடிவு ஏற்படும். அவர்களுக்கு இருக்கிற மிச்சமான பதவிகளுக்கு நடக்கும் ஐயா. அதெல்லாம் சுத்தி வணங்குகிற போது அதெல்லாம் குணங்களாக நீர் பிரிந்து உறவுகளோட சந்ததியோட இணைந்து கொள்ளும். அது ஏற்கனவே உள்ளது தானே, அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஓகே ஐயா, நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் இந்த ஆன்மா பற்றிய இந்த சிறப்பான சிந்தனையுடைய எமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு எல்லோரும் சேர்ந்து ஐயாவை வாழ்த்துவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு